அனைவருக்கும் முன்பான காலை வணக்கம். வள்ளுவ பெருந்தகை சொன்ன அதே குரல்ல குறிப்பாக மிகினும் குறையினும் நோய் செய்யும் அதை பற்றிய டீப்பா நம்ம கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணலாம். அதாவது அவர் சொல்றாரு, எதுவாக இருந்தாலும் பேஸ் ஒரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மில் எடுத்துக்கொள்கின்ற உணவு அல்லது செயல். இது நாம் எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதுல இருந்து ஒன்று அதிகமாக செய்கிறோம், குறைச்சி செய்கிறோம். இது உணவுக்கு மட்டும் செயலுக்கு மட்டுமல்ல, அதை தாண்டி நம் உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒரு ஒரு உறுப்புகளும் ஒரு ஒரு விகிதத்தில் இயங்குகிறது. ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியில், ஒரு அதிர்வெண்களில், அலை நீளத்தில் இயங்குகின்றது. அது இயங்குகின்றது அப்படின்னா ஒரு 500னா 500 அந்த ஃப்ரீக்குவன்சியில் தான் இயங்கணும். அதை தாண்டி 510 600 அப்படின்னு போனாலோ அல்லது 300 அதில் குறைஞ்சாலோ அது நோய். அந்த சிம்டம்ஸ் அதிகம் குறையிறது, இதுதான் நோய் அப்படின்னு கண்டிப்பாக ஃப்ரீக்குவன்சி பேஸில் எடுத்துக்கிட்டோம்னா அது அது நிறைய இதில் அப்ளை பண்ணலாம். அந்த மிகினும் குறையினும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியும். அப்போது அந்த அளவீடு இருக்கு இல்லையா, இது அதிகமாகவும் இல்லை குறைய, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. பல இடத்துல எப்போதுமே குழந்தைகள் அடிக்கவே கூடாது அப்படின்னு, ஆனால் ஒரு இடத்துல அடிக்கணும். ஒரு சில நேரத்தில் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆனால் பேசணும். அதே மாதிரி கடன் கொடுக்கவே கூடாது, ஆனால் தேவைப்பட கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது நமக்கு இன்னையாவது கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, அடிக்கணும், அடிக்கக்கூடாது. அப்போ எதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எந்த அளவீடு இருக்கு இல்லையா, அந்த அளவீடுங்கிறது இல்லையா, அதுதான் வாழ்க்கையினுடைய அனுபவம். எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய அனுபவம் அப்படிங்கிறது, வாழ்க்கையினுடைய தத்துவம். இதை கண்ணதாசன் ரொம்ப அழகாக சாங்ஸில் சொல்லியிருப்பாரு. புரியாததை புரிய வைக்கும் புதுவிதம், அதை புரிந்து கொண்டால் அதுதான் வாழ்க்கை. புரியாது, எதுவுமே புரியாது. அதை புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அதுதான். இது இப்படி செய்யணும், செய்யக்கூடாது, இவ்வளோ செய்யணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிறது புரியாததை புரிய வைக்கும் புதுவிதம், அது புரிந்து கொள்வது தான் வாழ்க்கை. அது சாங்ஸில் வேற டைப்பில் போவார், பட் இதுதான் வாழ்க்கை. அப்போது புரிந்து கொள்வது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது, அளவீடுங்கிறது, சமச்சீர் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதுல கவிஞர் வாலிகிட்ட ஒரு ஸ்டார்டிங்கில் கவிஞர் வாலி சொன்னது என்னன்னா, ஏஜில் ரொம்ப அற்புதமான அனுபவத்தை இது ரிலவெண்ட்டாக சொல்லியிருந்தார். அவர் முதல்ல பாட்டு எழுதும்போது யாருக்காவது தர்மம் பண்ணணும் நம்மள மாதிரி அவரும் ஆரம்பித்தார். யாராவது ஹெல்ப் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணும்பொழுது அடிப்படையில் அவர் என்ன பண்ணாருன்னா, சரி நமக்கு எவ்வளோ தேவையோ அது முதல்ல சம்பாதிச்சுப்போம், அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி ட்ரை பண்ணுறாரு. எக்ஸாக்ட்லி அவர் ஓப்பனாக வெளிப்படையாக சொன்ன விஷயம் என்னென்னா, டியூ டு தி ஏஜ் இப்போ மோரோவர் அந்த எண்டு ஏஜ் கிட்டத்தட்ட வராரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஆரம்பத்தில் தேவையான அளவு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இன்ன வரைக்கும் எது தேவைன்னே தெரியல, எவ்வளோ தேவைன்னே தெரியல. நானும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆரம்பத்தில் சரி ஒரு வீடு வாடகை கொடுத்தா போதும், அப்புறம் சரி வீடு வாடகை தாண்டி ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அப்புறம் டபுள் பெட்ரூம் கார் வாங்கினா போதும், ஒரு டிரைவர் வைக்கணும், டிரைவருக்கு சம்பளம். இது ஒன்றுனா வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அதிகமாகி கொண்டே இருக்கின்ற பொழுது செலவுகளும் அதிகமாகிட்டே இருக்கு. அது மாதிரி வரவுகளும் அதிகமாக வர வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்போ வாழ்க்கை வளர வளர செலவுகளும் அதிகமாயிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு இதுதான் அளவீடு, இவ்வளவுதான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்ற கடைசி வரைக்குமே எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் எவ்வளவு தேவைங்கிறதே எனக்கு தெரியல. சம்பாதிக்க சம்பாதிக்க செலவாகிட்டு தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி செலவு வந்துகிட்டே இருக்கு. அது யதார்த்தமான பின்னணி. அப்போ வாரன் பஃபெட்டுங்கிறதுல இதில் எக்ஸ்ட்ராடினரியாக இதை அப்ளை பண்றாரு. அவர் என்னன்னா, உலகத்தில் பில்கேட்ஸை விட நம்பர் 1, பில்கேட்ஸோட குரு என்று சொல்ல அவரே இதனுடைய குரு. பிஸ்னஸ் பிளானில் சக்ஸஸாக நான் எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது என்னுடைய குருவாக இருப்ப வாரன் பஃபெட் அப்படிங்கிறவர். அவர் முடிஞ்ச அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படிங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவர் அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் சொல்கிறது என்னென்னா, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, பிஸ்னஸ் பிளானில் நிறையா சொல்லுவார். அவரோட பர்சனல் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு வீடு இருக்குது, சிங்கிள் பெட்ரூம், கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும், தேவையான அளவு 2 பேர் 4 பேர் வசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்போது ஆரம்பத்தில் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த வீட்டில் இருந்தாரோ டில் நவ் அதே வீட்டில் தான் இருக்கிறார். உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர் அவர். ஆனால் இப்போ பில்கேட் மாறி இருக்கிறாங்க, 1 or 2% மாறி இருக்காங்க. எலான் மஸ்க் கிட்டத்தட்ட மாறி மாறி வருது, பட் 1 to 3 அவர் இருப்பார்.
தேர்ட், அதிகபட்சம் ஃபிஃப்த்துக்குள்ளே டில் நவ். கடந்த 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அந்த பொசிஷனில் இருக்கிறவர். அவர் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த வீட்டில் இருந்தாரோ டில் நவ் அதே வீட்டில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் நினச்சாக்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் பல ஃப்ளைட்டுக்கு போக முடியும். அவர் சொந்தமாக ஃப்ளைட்லாம் இருக்குது, இண்டிவிஜுவலாக போக, பட் அப்படி பண்ணவும் மாட்டார். அவர் நார்மல் பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி புக் பண்ணி அதுக்கு என்ன காஸ்ட்டோ அப்படி தான் போவார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆரம்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்னோட தேவையை முடிவு பண்ணியிருக்கணும், அதை மட்டுமே அளவீடாக வைத்துக்கொண்டு அப்படி தான் வாழ்க்கைன்னு. எவ்வளோ பணம் அதிகமாகிறதோ அதிகமாக வருகிறது அப்படிங்கிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். எனக்கு எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அது பிஸ்னஸ்னால் அந்த வர்ற லாபம் அப்படிங்கிறது அது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அதிகமாகிட்டு இருக்கு. அதுலேருந்து வர்ற பெனிஃபிட்டை மேக்ஸிமம் அவங்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாரு. புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாரு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது வளர்ச்சிக்காக மட்டுமே, என்னுடைய வாழ்க்கையினுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் அதில் ஈடுபடுபவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் மட்டுமே அதை பயன்படுத்த. என்னுடைய தேவை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் என்ன தேவையோ அதிலிருந்து நான் மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு மனப்பக்குவம் இருக்குது. அதனால் இதில் லாஸ் வந்தாலும் கெயின் வந்தாலும் அவரால் சரியாக எடுத்து செல்ல முடியும். அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காரு. அப்போ அதை தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், மிகினும் குறையினும், அதிகமாக இருந்தாலும் குறையணும், அதையும் தாண்டி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவீடுங்கிறது மிக முக்கியமானது. இது எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தும். அந்த அளவீடை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எப்போ கண்டுபிடிக்கிறது, இந்த அனுபவம் எப்படி வரும் அப்படின்னா, புது கவிதையில் ஒரு அழகாக சொல்லியிருந்தாங்க. வாழ்க்கையினுடைய அனுபவம் எப்போது வருகிறதுனா, ஒருவருக்கு வாழ்க்கையில் வழுக்கை விழுந்த பிறகே அனுபவம் என்ற சீப்பு கைக்கு வருகிறதுன்றான். ஒருத்தர் சீப்பு எப்படா கிடைக்குதுன்னா, முடியெல்லாம் கொட்டி வழுக்கை சீப்பு கிடைக்குதுன்னு. அப்போ சீப்பு வச்சுட்டு என்ன பண்ணுறது, முடி இருக்கும்போது தான் சீப்பை வச்சு சீவ முடியும். அப்போ அனுபவங்கிறது சீப்பு. அது எப்போ கிடைக்குதுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும், ஒரு 10-15 முடி 20 முடி அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ முடி இருக்கோ அதை நீங்கள் சீவிக்கலாம். அதை விட அவங்க சொல்ல வர்ற விஷயம், அந்த அனுபவம் என்பது தலையை சீவுறதுக்கு உனக்கு பயன்படலாம், அதில் பயன்படாமலும் போகலாம். ஆனால் அந்த அனுபவ சீப்புங்கிறது அடுத்தவருக்கு பயன்படும். அவனுக்கு முடி இருக்கும், அவனுக்கு சீவுறதுக்கு சீப்பு இருக்காது. அப்போ உன்னுடைய சீப்பு அவனுக்கு பயன்படும். அப்போ அனுபவம் என்பது உன்னை விட, உன்னுடைய அனுபவம், உன்னுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுறது உன்னுடைய அனுபவம் தான். அந்த அனுபவங்கிறது உன்னை விட மற்றவர்களுக்கு அது பயன்படுத்துகின்ற பொழுது அது மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு தலையில் வழக்கு விடல, அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வரலையும் இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பண்ண முடியும். அப்போ அனுபவத்தை ஷேர் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நோய் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஃப்ரீக்வன்சி தொடர்ச்சியாக ஒரு 4-5 வகுப்புகளில் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, வித்தவுட் மெடிசன் ஹவு கேன் பி கியூர் த டிசீஸ் பை த வே ஆஃப் அவர் ஹீலிங் மெத்தட். நம்ம இந்த ஹீலிங் சிகிச்சை முறை, டிஸ்டன்ஸ் ஹீலிங், அந்த அந்த சிகிச்சை முறையில் அந்த ஹீலிங் மெத்தடில் நாம் எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத, அப்போது அந்த ஆற்றல் என்பது என்ன, நமக்குள்ளே இருக்க சக்தி என்பது என்ன, அந்த ஆற்றலினுடைய அளவீடு என்ன, அதை எப்படி நாட் ஓன்லி ஃபார் த டிசீஸ், கியூரபிள் த டிசீஸ், ஆல்சோ த பேலன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்டு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இது எப்படி அந்த ஃப்ரீக்குவன்சியை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது பை த வே ஆஃப் சயின்டிஃபிக். அதனால தான் தொடர்ச்சியாக இதை பற்றி சொல்லு. இது புரிந்து கொண்டால் அப்போது நாம் இப்போ மெடிடேஷன் பண்ணுறல, மெடிடேஷனுக்குங்கும்போது ஒரு பவர் இருக்குது. அந்த பவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். நானும் மெடிடேஷன் கண்ணு மூடுறேன், அது வருது இது வருது அப்படின்னு இல்லை. அப்போ அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது ஒரு அளவாக இருக்கிறது, அது ஆற்றலாக இருக்கிறது. ஆற்றல் என்பது ஃப்ரீக்குவன்சி, அதிர்வெண், அலைநீளம், இது மாதிரி அது ஒரு அளவீடாகவும் இருக்கிறது. அந்த ஆற்றலுக்கு ஒரு அளவு உண்டு. எந்த அளவிற்கு ஆற்றல் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும். அதில் மெடிடேஷன்ஸில் அதிகபட்சம் அப்படின்னு சொல்கிறது 14 கிலோமீட்டர். புத்தருக்கு இருக்கிற அந்த அவருடைய ஆறாவோட ஸ்ட்ரென்த்துங்கிறது 14 கிலோமீட்டர். அந்த 14 கிலோமீட்டருக்குள்ளே ஒருத்தர் வந்தாங்க, பியூர் அட்டென்ஷன் ஆஃப் ஹிம். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் கேட்பாங்க. அது முழுமையாக அந்த இடத்துல நல்லது மட்டுமே நடக்கும். அப்போ அவர் பவர்ஃபுல் வேல்யூனா அந்த மெடிடேஷனோட பவர், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது எவ்வளோ ஃப்ரீக்குவன்சின்னு. அதுமாதிரி எல்லாவற்றிற்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அதை சரியாக நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் நாம் நம்மை ஹீலிங் செய்ய முடியும். இதைத்தான் டாக்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதும், அது ஒவ்வொன்று மூலமாக, உணவின் மூலமாக, சிந்தனை மூலமாக, சொல் மூலமாக, செயலின் மூலமாக, ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ரீக்குவன்சி, ஆற்றல் எப்படி உருவாக்கப்படுகிறது, அதனுடைய அளவீடு என்ன, அதை நாம் எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான தான் இந்த இந்த டோட்டலாக அதை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ஒரு இது சொல்கிறேன், அதோட
அது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு முடிஞ்சா சொல்லுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சாப்பிட்றத பற்றி சொல்கிறேன். உணவு எந்த ஃபுட் எடுத்துக்கலாம்னு. சின்ன வெங்காயம், சக்கரவள்ளி கிழங்கு, தக்காளி, கேரட்டு, மாதுளை, ஸ்ட்ராபெரி, கடலை, நார்மலாக கடலைப்பருப்பு இருக்குல்லையா, கடலைப்பருப்பில் கடலை, நிலக்கடலை, தர்பூசணி, ஆப்பிள், செர்ரி, இந்த மாதிரி ஒரு ஃபுட் இருக்குது. இது இப்போ நான் சொன்னேன் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட்டு எல்லாத்துக்குமே ஒரு நிறைய இருக்குது. நான் சொன்ன இத்தனை உணவுலையும் பழம், உணவு வகையில் எல்லாம் ஒரு சம்மந்தப்பட்டிருக்கு. எதில் இது இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சம்மந்தப்பட்டிருக்குது ஒரு ஒரு நோட் அப்படின்னா எதுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. நான் சொன்னது யார்? லட்சுமி மேடமா? எக்ஸலண்ட், சூப்பர். ரெட். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்ல முடியுமா? தெரியல. வெரி குட். ரெட்டுங்கிறது கரெக்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸாக்ட்லி ரைட். ரெட் பிளட் சம்பந்தப்பட்டது. ரைட், ஓகே. ரெட் டு ரெட். ரெட் வந்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரெட் வந்து அட்ராக்டிவ் கலர், அப்படி பாசிட்டிவ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே டேஞ்சருக்கு ரெட் போடுறாங்க. சார் எனக்கு அது தெரியல. பாசிட்டிவான விஷயம் மட்டும் தெரியும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஃபுட்ல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயுமே நம்ம ரெட் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு அது கலர் தெரப்பில சொல்லுவாங்க சார். நீங்க உங்களுக்கு கண்டிப்பா ரெட் தான் பிடிக்கும், ஏன்னா நீங்க ரோஜா. ஆமாங்க சார். ஆமாங்க சார். இல்ல 100% ட்ரூ. நான் பாசிட்டிவ். என்னோட பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ். அதான் சொல்றேன், பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். உங்க பிளட் ரெட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா சார். சமீபத்துல தான் எடுத்தாங்க, ஒரு நிறைய முறை எடுத்துட்டாங்க, அதனால அது ரெட்டா தான் இருக்கு. நல்லா பாத்தீங்களா? ஆமா சார், ரெட்டா தான் சார். இன்னும் மாறல. ஓகே. இது வந்து மூலாதார சக்கரை என்னமா சம்பந்தப்பட்டது. மூலாதார சக்கரை சம்பந்தப்பட்டது. செம்ம, சூப்பர், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், கரெக்ட், சூப்பர். ரெட்டுக்கு ஏன் சார் மண் சக்தி சம்பந்தப்பட்டது சார். எஸ், நாகேஸ்வர் ராவ் சாரா? எக்ஸலண்ட். குழந்தைவேல் சார், வாய்ஸ் குழந்தை, ஒரு மியூட் இது போட்டிருக்காரு. மூலாதார சக்கரை, வெரி குட். மண் சக்தி, அட்டகாசம். பேஸ், கரெக்ட். மண் சக்தி. வேற யாராவது இது ரிலவெண்டான விஷயம் சொல்ல முடியுமா? கரெக்ட். ரெட்டுங்கிறது ஒண்ணு. சூப்பர். சத்யவா மழில், யூஎஸ்ல இருந்து வர்றீங்க, நீங்க பேசலாம். கரெக்ட், சூப்பர். பொருளாதாரம், ரொம்ப எக்ஸாக்ட்லி கரெக்ட். யாருமா? ஓ, தமிழரசி. ஓ, அவங்க வந்து இது பாப் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. எல்லாமே சொன்னது கரெக்ட். வேற ஏதாவது? ஓகே, ரைட். நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், எல்லாமே கோர் ரிலவெண்ட், எக்ஸாக்ட்லி ரைட். அப்போ இந்த நிறத்துக்கும், அப்புறம் இவங்க சொன்னாங்க இல்லையா அட்ராக்ட் பாசிட்டிவ் கலர் ரெட் சொன்னீங்க இல்லையா, ரெட் வந்து ஃப்ரீக்குவன்சியில் ஏன் ரெட்டு ரொம்ப இம்பார்ட்டன்னுக்கு ரெட்டை யூஸ் பண்ணுவாங்க? டாக்டர் சிம்பிள் ப்ளஸ் வந்துட்டு சிக்னல் வந்து க்ரீன் அண்ட் ரெட்டு. ரெட்டு வந்து க்ரீனை விட ரெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதுன்னா, ஃப்ரீக்குவன்சியில் எல்லா கலரை விடவும் அதிகமாக ஃபஸ்ட்டு ரீச் ஆகுறது ஃப்ரீக்குவன்சி ஹை ரீச், இதில் அதிகமாக ரீச் ஆகக்கூடியது ரெட்டு. இல்லை ஃபஸ்ட் அதிகமாக. இப்போ 10 கலர் இருந்ததுன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் போக போக உங்களுக்கு ரொம்ப தூரம் போனாலுமே தெரியக்கூடியது ரெட் கலர் தான். அதிக அட்ராக்ட் உள்ளது ரெட் கலர். ஸோ ஓகே, அது ஃப்ரீக்குவன்சி பேஸில் வரும்போது அந்த ஒவ்வொரு கலருக்குமான விஷயத்தை இப்போ இதுலேயே பேசுவோம். இது எல்லாத்துக்குமே சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உணவு இருக்கு இல்லையா, இந்த உணவிற்கும் நீங்கள் சொன்னது அப்படியே கரெக்ட், அப்படியே சேர்த்து சொன்னோன்னா மூலாதார சக்கரத்திற்கு ரெட், சிகப்பு நிறம் அப்படிங்கிறது முக்கியம். மூலாதார சக்கராங்கிறது மண் சம்பந்தப்பட்டது. குழந்தைகள் சொன்னது எக்ஸாக்ட்லி. அந்த சக்கரா சொல்ல மண் சம்பந்தப்பட்டது. அது வந்து பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அதை விடவும் முக்கியம், வாழ்கின்ற ஒருவர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது மூலாதார சக்கரா. இந்த ஃப்ரீக்குவன்சி, இந்த கலர், இதுதான் பேஸ். இதை அடிப்படையாக வைத்துதான் ஒருவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டமைக்கப்படுகிறது. மூலாதார சக்கரா வந்து மாறுனது அப்படின்னாக்க, சரி ஓகே, இப்போ அதையும் சொல்லிடுறேன். நிலைத்தன்மை. இப்போது மூலாதார சக்கரா அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன். இப்போது பயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு இருக்கிறீங்க அப்படின்னாலே மூலாதார சக்கரா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் கான்ஃபிடென்ட் இருக்கும். மூலாதார சக்கராஸில் அதில் இந்த இடத்துல தான் வள்ளுவர் சொல்லணும், ஒவ்வொருத்துலையும் அவரோட கோட் பண்ண முடியும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். அந்த மூலாதார சக்கரா பாயிண்ட்டுங்கிறது ஒன்று ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போ அது ஆக்சுவலி அப்படி தான் நான் போடுன்னு நினச்சேன். அதுக்கான வீடியோஸ் இருக்குது. மூலாதார சக்கராக ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டோடது அதிகமாக இருந்தாலும்
இருக்கிறத விட அது குறைஞ்சாலும் மிகினும் குறையினும் சொல்லிடலாம். இது நோய் செய்யும். அது தள்ளி வந்தாலும் இந்த பாயிண்ட்ல சென்டர் பாயிண்ட்ல அது இருக்கணும். அந்த இடத்துல தான் அந்த அந்த மூலாதார பாயிண்ட் இருக்கணும். அந்த சக்ரா பாயிண்ட் இருக்கும். அந்த சக்ரா பாயிண்ட்ல இருந்து தள்ளி போனாலும் எந்த பக்கம் தள்ளி போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல தள்ளி போகுங்கிறத பொறுத்து என்ன மாதிரியான டிசீஸ் வருதுன்னு ஜோசியம் சொல்ற மாதிரி வெரி கிளியரா சொல்றேன். அந்த சக்ராஸ் எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு பிரைட்டா இருக்கு, எவ்வளவு தூரம் தள்ளி போகுது அப்படிங்கிறத பொறுத்து மூலாதார சக்ரா எதையெல்லாம் கட்டுவில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அது எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இயங்குகிறது அப்படின்னு சொல்றான். பொருளாதாரத்தை பற்றி எக்ஸாக்ட்லி மூலாதார சக்கராவை அது ஒரு மெஷின்ஸ் இருக்கு, மேக்னெட்டிக் மெஷின்ஸ். அந்த மேக்னெட்டிக் மெஷின்ஸ்ல போடும்போது கரெக்டாக அதோட அளவு எந்த இடத்துட்ட ஒருத்தருடைய மூலாதார சக்கரா எப்படி இருக்குங்கிறது வெரி கிளியராக தெரியும். அப்போ அவருடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படிங்கிறத கிளியராக சொல்லிடலாம். அப்போது அதை எப்படி மாற்றுவதுன்னா உணவின் மூலமாக சிந்தனை ஃப்ரீக்வன்சி இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒன்றும் சரியாக அதுதான் டாக்டர் சொல்கிறது. மெடிடேஷன்ல இருந்து ஹீலிங்ல இருந்து கர்மாவை கழிக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணுறது எல்லாமே இதை சரிப்படுத்துறது தான். ஒன்று அதிகமாக இல்லாமல் குறைச்சலும் இல்லாமல் சரி செய்கிறது. வள்ளுவரோட திரும்பவும் சொல்கிறது மிகினும் குறையினும். அதிகமாகவும் குறையும் இல்லாமல் கரெக்டாக அதை பண்ணுறதுக்கு தான் இவ்வளவும் செய்கிறது. இப்போ நம்ம கிட்ட கர்மாவை கழிக்கிறது, தர்மம் செய்கிறது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, இது அத்தனையுமே என்ன செய்யுதுன்னா சக்கராவை சரிநிலைப்படுத்துவது. அப்போ அந்த சக்கராவை சரிநிலைப்படுத்துகின்ற பொழுது அனைத்தும் சரியாகும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கறது. வகுப்பு தொடரும். சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. நன்றி. ஏன் பண்ண செய்யக்கூடாது இடம் டீட்டெயிலாக சொல்லும். இன்னைக்கு வேற விஷயங்கள் இருக்கு. 2 நாள்லேயே நான் சொல்கிறேன். தர்மத்தை பற்றி கிளாஸ் எடுப்போம். அது உங்களுக்கு போஸ்டர்லேயும் போடுவாங்க. என்னைக்கு நம்ம தர்மத்தை பேசணுன்றது போடுவாங்க. போட சொல்கிறேன், பேசிக்கலாம். சரியா? அடுத்தது உங்களுடைய இளைய மகனுக்காக வாழ்த்து கேட்டிருந்தீங்க. வாழ்த்து கண்டிப்பாக கொடுத்துட்டோம். யாராலும் கொடுக்க முடியாத ஒரு வாழ்த்து, யாராலும் கொடுக்க முடியாத பிளஸ்ஸிங்ஸ் சித்தர் பெருமக்களும் இறைவனும் கொடுத்துட்டோம். சரியா? அதை பற்றி மற்றவங்க நிறைய வாழ்த்துக்கள்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய பிளஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வாழ்த்தில் என்ன மாதிரி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணுன்றது இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் பிளஸ்ஸிங் இது வெரி இம்பார்ட்டண்ட். இட் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப். பிளஸ்ஸிங் நம்மக்கிட்ட இருந்து போகிற தாட் ஃபார்ம் அது எப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அது கொஞ்சம் எடுத்துக்கணும். அதில் என்ன மாதிரி பண்ணணும், அதை எத்தனை பேர் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க, அதை என்ன நம்ம சின்ன கரெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பிகாஸ் இது டைம் பாஸிங் கிடையாது. வாழ்க்கையில் வி ஆர் லேர்னிங் லெசன்ஸ். என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். எஸ், ஓகே. நான் சொல்கிறேன். 2 நாளில் சொல்கிறேன். இதான் நேற்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தானே? இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்க சொல்கிறேன். ஸ்டார்டிங் எடுத்து கொடுங்க சார். அது என்ன கரெக்ஷன் சொல்கிறேன். நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருக்கிறீங்க, யார் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, யார் இன்னும் கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும், அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். பிகாஸ் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்றது அது தெரியுது பார்க்கும்போது. அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி எப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எஸ், இதான். குழந்தை வீடு ஐயா மேட்டர். அப்போ அந்த எக்ஸல் போட்டோம் இல்லையா? நீங்கள் எக்ஸல் போட்டிருந்த போது குழந்தை வீடு சகோதரருக்கு சொல்கிறேன். அந்த எக்ஸலில் நம்ம சில விஷயங்களாக சொன்ன அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் டிசம்பர் வரைக்கும் போட்டிருக்கீங்க. 2025 வரைக்கும் போட்டிங்க. ரைட், வெல்கம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது தமிழ் மாதங்களுக்கு போடலாம், அல்லது இங்கிலீஷ் மாதங்களுக்கு போடலாம். மந்த்லி போடலாம்னு நான் நினைக்கிறேன். அது கண்டினியூஸாக போடாமல் அதை அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு மந்த்லி போட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மந்த்லின்னா தமிழ் மாதம் போடலாம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் மாதம் போடலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ் மாதம் போடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பஞ்சாங்கத்தில் நிறைய மாதங்கள் இருக்குது. சாலி வாகன வருடம், ஹிஜ்ரி வருடம், பசிலி வருடம், நிறைய வருடங்கள் இருக்குது. பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்கள் இருக்குது. நம்ம தமிழில் விஸ்வாவசு வருடம் நம்ம சொல்கிறோம், தமிழில் விஸ்வாவசு வருடம்னு சொல்கிறோம். பசிலி வருடம், சாலி வாகன வருடம், முஸ்லீம்கள் கொண்டாடுகின்ற ஹிஜ்ரி வருடம், இந்த மாதிரி நிறைய வருடங்கள் இருக்குது. அதற்கு உண்டான மாதங்களும் இருக்குது. அந்தந்த வருடங்களுக்கு தகுந்த மாதிரி மாதங்கள் வச்சுங்க. ரம்ஜான் ஒரு பண்டிகைன்னு சொல்கிறோம், பட் அது மாதம். அந்த மாதம் ரம்ஜான் மாதம். அந்த ரம்ஜான் மாதத்தில் எண்டில் அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அந்த மாதமே ரம்ஜான் மாதம்.
எண்டில் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு வருடங்களுக்கும் மாதங்கள் இருக்கிறது. தமிழ் வருடங்களுக்கு மாதங்கள் இருக்கிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதத்தை போட்டு கொண்டு வந்தோம்னா ப்ராக்டிஸில் கொண்டு வரலாம் நான் நினைக்கிறேன். அது நல்ல விஷயம். ஏன்னா பிகாஸ் நிறைய சிறப்புகள் இருக்குது. மற்ற மாதங்கள் கொண்டாடுறதை விட அந்த தமிழ் மாதங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் யுவர் சஜஷன்ஸ் ஆர் வெல்கம். நீங்கள் வந்து ஆங்கில மாதத்தில் போடலாமா தமிழ் மாதத்தில் போடலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி சொல்லுங்கள். மெசேஜ் கொடுங்க. இல்லை போல் வேணால் கூட ஒன்று போடுங்க. தமிழ் மாதம் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். பட் தமிழ் மாதம்னா இப்போ ஐப்பசி மாதம் பிறக்க போகுது. இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் ஐப்பசி மாதம் பிறக்க போகுது. ஸோ அந்த கேலண்டர் இங்கிலீஷ் டேட்டும் போடலாம். ஸோ ஐப்பசி 1 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம், விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 1, 2, 3, 4 போட்டு அதுக்கு பேரலாக வந்து இங்கிலீஷ் டேட்டும் கொடுக்கலாம். ஸோ 2025 அக்டோபர் நவம்பர் வரும். அது என்ன மந்த் வரும் அந்த மந்த்தை போட்டு அந்த டேட் இங்கிலீஷ் டேட்டும் வரட்டும் தமிழ் டேட்டும் வரட்டும். பட் ஸ்டார்டிங் வந்து தமிழ் 1 வரட்டும். தமிழ் 1 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 1லேருந்து 30 நாள் வரும் ஐப்பசி. 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு தமிழ் போடுங்க. தென் அடுத்தது இங்கிலீஷில் போடுங்க. 2025 அக்டோபர் நவம்பர் 2மே வரும். ஜாயிண்ட்டாக வரும். அக்டோபரில் கொஞ்ச நாள் வரும், நவம்பரில் கொஞ்ச நாள் வரும். 2மே வரும். அப்போ அக்டோபர் நவம்பர் அந்த டேட் போட்டு அக்டோபர்னா அக்டோபர் டேட்டு, நவம்பர் டேட்டு. பஞ்சாங்கத்தெல்லாம் போட்டுவாங்க பார்த்தீங்களா, அது பாதி வரும், அக்டோபர் வரும், தென் நவம்பர் வரும். அந்த மாதிரி போட்டு போடலாம் தான் என்னுடைய சஜஷன். அந்த மாதிரி போடுங்க. நம்ம ஃபைன் டியூன் பண்ணி மந்த்லி போடுவோம். அப்போ மந்த்லி போட்டோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம அதை வந்து செல்ஃப் ரெவியூ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதங்களில் நம்ம எவ்வளோ சேரிட்டி பண்ணியிருக்கிறோம், இந்த மாதங்களில் தேவையில்லாத செலவுகள் எவ்வளோ வந்திருக்கு, தேவையான செலவுகள் எப்படி வந்திருக்கு, அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம். அகத்தியர் வந்து சுப செலவுகள் பிரிச்சிருக்கிறாரு, அசுப செலவுகள் பிரிச்சிருக்கிறாரு. மத்தியம செலவுகள்னு ஒரு குரூப் இருக்குது. அது அகத்தியர் வந்து ரொம்ப எம்ஃபாசிஸ் பண்ணி சொல்ல, பட் அதை மென்ஷன் பண்ணுறாரு, மறைமுகமாக சொல்கிறாரு. அவர் டைரெக்டாக பப்ளிக்காக சொல்கிறது வந்து சுப செலவுகள்ன்றாரு, அசுப செலவுகள்ன்றாரு. மத்திய செலவுகளை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணி விட்றாரு. நாம் அது கிளாஸிஃபை பண்ணி சொல்லுவோம், அப்புறம் சொல்லுவோம். இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இப்போதைக்கு செலவுகளை நோட் பண்ணிட்டு வரட்டும். மந்த் எந்த முடியும் போது எதெல்லாம் சுப செலவுகள், மளிகை சாமானை வாங்குறது, கடனை அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள சுப செலவுகளில் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுறது, ரிப்பேர் ஆன பொருளுக்கு மெக்கானிக்கை கூப்பிட்டு இல்லை வேறு பொருள் ரிப்பேர் ஆன பொருளுக்கு வாங்குறது, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு பஞ்சர் ஓட்டுறது, இதெல்லாம் நெகட்டிவ் செலவுகள். ஸோ இது பாசிட்டிவ் செலவுகள்லாம் என்ன, நெகட்டிவ் செலவுகள்லாம் என்ன, மத்தியம செலவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த செலவுகள்லாம் பிரித்து பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு கணக்கு போடும்போது அப்போ சுப செலவுகள் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அது பாசிட்டிவாக இருக்கணும். அசுப செலவுகள் வரும். இந்த அசுப செலவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அசுப செலவு 0 கொண்டு வரணும். எவ்ரி மந்த் அசுப செலவு 0 கொண்டு வரணும். அசுப செலவு இருக்கக்கூடாது. மத்தியம செலவை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். அப்போது மத்தியம செலவுகள் கூட ஓகே, சுப செலவுகள் ஓகே, அசுப செலவுகள் டோட்டலாக 0 கொண்டு வரதுக்கு நம்ம எய்ம் வைக்கணும். நம்ம என்ன மாதிரி பண்ணால் இந்த செலவுகள் குறையும், எந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி தண்ட செலவுகள், வீண் செலவுகள், வெட்டி செலவுகள்லாம் வராது அப்படின்னு சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், லக்ஷ்மி தேவியினுடைய இன்னொரு கை அதை தான் செய்யுது. தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது, தேவையற்ற செலவுகளை வீண் விரயங்களை குறைக்கிறது ஒரு கை, பணத்தை கொடுக்குறது இன்னொரு கை. ரெண்டுமே பார்க்கணும். இந்த சிஸ்டம் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது, நம்ம ஒரு செல்ஃப் ரெவியூஷன் பண்ணும்போது ஒரு மாதமும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ கிறிஸ்டல் வாங்கிறதுக்கு சில பேர் காசு இல்லை அப்படி சொல்லி அனுஷா கோபுலாம் சொல்கிறாங்க, சில பேர்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது கிறிஸ்டல் வாங்கிறதுக்கு செலவு இல்லை, அப்படி காசு இல்லை அப்படின்னும்போது நீங்கள் இந்த வெட்டி செலவெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் சர்வசாதமாக வாங்கிட்டு போயிடலாம். நாம் சொல்கிறோம் அவங்க கிறிஸ்டல் வாங்கிறது கூட வசதி இல்லை சார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் நாட் ட்ரூ. கிறிஸ்டல் வாங்குற அளவுக்கு கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை கடவுள் படைக்கலை. அவங்க வெட்டி செலவாக பண்ணுறாங்க. லிக்கர் வாங்கி சாப்பிட்றாங்களா, அது எழுதணும், நெகட்டிவ் செலவு. அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நெகட்டிவ் செலவு. ஒருத்தர் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கு ஒரு சந்தர்ப்பம் கஷ்டம்னு கேட்டார் பணம் என்கிட்ட. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சார், அதை கேட்டார். சரி, நான் 1 லேக்ஸ் கொடுத்தேன், வாங்கிட்டு போனேன். அவனுக்கு கொடுக்க மாட்டான்னு நல்லாவே தெரியும், அவர் கொடுக்க மாட்டான்னு நல்லா தெரியும். சரி ஓகே நான் கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுக்கல. ஆனால் தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுறாரு. கம்பல்சரியாக எவ்ரி மார்னிங் 5 மணி 6 மணி ஆச்சுன்னா டாஸ்மாக் கடையில் போய் உட்காருவார். குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய், மினிமம் 2000. இன்னும் யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸு கம்பெனியெல்லாம் சென்டர்னு 5000 கொடுக்க ஆகும். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க
டாக்டர் சார் நீங்கள் ஒரு கஷ்டம் வரும்போது காசு கொடுத்தீங்க, ஏன் எதுக்குலாம் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஜஸ்ட் அவங்க ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க ஒய்ஃப் சார் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாரு சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கல சார். அவர் வந்து நான் கொடுக்கணும்னு சொன்னால் என் மேலே கோவத்துக்கு வராரு, எங்கன்னா அடிக்க வராரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு. நீ ஏன் கொடுக்கணும்னு சொல்கிறாரெல்லாம், பார்க்கலாம் கொடுக்கலாம், இரு டாக்டர்லாம் ப்ரெஷர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தண்ணீர் இது மட்டும் குறைஞ்சபட்சம் 2000 மேக்ஸிமம் 5000 செலவு பண்ணுறாரு சார் ஒரு நாளைக்கு அப்படின்னு. இதுதான் உண்மை. நானும் கேட்கல விட்டான் வராதுன்னு தெரியும். பட் நடைமுறை சொல்லுங்க. அப்போது வாங்கினவருக்கு நாம் கொடுக்கணும்னு நினைக்கல, ஆனால் 2000 ரூபாய் இருந்து 5000 ரூபாய் செலவு பண்ணுறாரு. அப்போ இந்த பணத்தை கொடுத்தாலே கடன் தரியுமா, கடன் தீருமா? இல்லை. இது நெகட்டிவ் செலவு. இதெல்லாம் நெகட்டிவ் செலவு. சிகரெட் பிடிக்கிறது நெகட்டிவ் செலவு, புகையிலை வாங்குறது நெகட்டிவ் செலவு, இந்த மாதிரி டாஸ்மாக் கட்டுறதெல்லாம் நெகட்டிவ் செலவு. இது மாதிரி தான் நீங்கள் போட்டு வாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் டாக்டர் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா நெகட்டிவ் செலவு. இந்த நெகட்டிவ் செலவு பாசிட்டிவ் செலவு சொல்லும்போது அலோபதியில் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு, அலோபதியில் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு நெகட்டிவ் செலவு. அது ஸ்கேனுக்கு போகிறீங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க, டேப்லெட் போடுறீங்க, அது ஃபுல்லாக முழுக்க 100% நெகட்டிவ் செலவில் வரும். சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் 2 மருத்துவத்தில் செலவு பண்ணுறது சுப செலவில் வரும். பிகாஸ் அது செலவு கிடையாது. உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் நம்ம தேர்ல போகிறீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படி நம்ம தேர்ல போகிறீங்க. ஆனால் சித்த முறையிலேயோ ஆயுர்வேத மருத்துவ முறையை எடுத்துக்கொள்வது சுப செலவில் வரும். பிகாஸ் அது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது உணவே மருந்து உணவு கான்செப்டில் வருவது. அதை கூட நான் என்ன சொல்லுவேன், அதை அகத்தியர் சொன்னதையும் இன்னும் நான் கொஞ்சம் செம்மைப்படுத்தி ஃபைன் டியூன் பண்ணி சொல்லுவேன். அதை கூட முடிஞ்ச வரைக்கும் கியூரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டாம், ப்ரிவென்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு செலவு பண்ணுங்க, நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வாங்கி சாப்பிடுங்க, நோய் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவாக சில மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. கடவுள் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. வராமல் இருக்குது தான், வந்த பிறகு கஷ்டப்பட்டு அப்புறம் போடுறது அது கூட செகண்ட் குவாலிட்டி தானே. அப்புறம் போய் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுது. ஸோ மற்ற ஆங்கில முறை மருத்துவம் தவிர, சித்த ஆயுர்வேத மருத்துவம் தவிர மற்ற முறைகளை மத்தியம செலவு நிற்கலாம். இந்த மாதிரி நிறைய கிளாஸ் வரும். பட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பாருங்க, நிறைய கேள்விகள் வரும். ரொம்ப சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட வரும். சார் இது இந்த செலவு, இது சுப செலவா, அசுப செலவா, இது மத்திய செலவு, கொஸ்டின் வரும் பாருங்க. நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு நம்ம கிளியர் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். தேடுதல் தானே, அறியாமை வந்து ஒரு தவறு கிடையாது, அது தேடணும். அறியாமை அறிந்து கொள்வதற்காக கேட்குறாங்க, பண்ணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்ம எப்படி அதை ரிவ்யூ பண்ண வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே வேஸ்ட் பண்ணுறோம்னு தெரியும். அப்போ தேவையில்லாத எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கே ஒரு தெரியும். எப்படியெல்லாம் பணம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். சிகரெட்டுக்காக செலவு பண்ணுற காசு, தண்ணீருக்காக செலவு பண்ணுற காசு, இந்த காசெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கோ குழந்தைங்களுக்கு நகை வாங்கி கொடுங்க, அந்த பணத்தில் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, எவ்வளோ ஆனந்தப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நகை வாங்கி கொடுங்க, ஒரு சின்ன 1/2 பவுன் 1 பவுன் நகை வாங்கி கொடுங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அந்த ஆத்மா எவ்வளோ சந்தோஷப்படும். இப்போ நான் சொன்ன இந்த உதாரணமே, இதுவே அவர் வந்து தண்ணீர் டாக்டருக்கு கொடுக்க வேண்டாம், அது விட்டுடுங்க. பெரும்பாலும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, பெரும்பாலும் வாங்கின மக்கள் தெரியல அவங்களுக்கு. கொடுத்தவன் செத்து போயிடணும், இல்லைன்னா கொடுத்தவன் மறந்துடணும். இது 2 தான். நிறைய பேர் சாதாரண லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இது நினைக்கிறாங்க. பணம் யாராவது ஒருத்தவங்க வாங்கினா கொடுத்தோம்னா, ஒன்று கொடுத்தவன் செத்து போயிடணும். வடக்குப்பட்டி ராமசாமி கதை மாதிரி தான், செத்தே போயிடணும். இல்லைன்னா அவன் மறந்துடணும், கேட்கக்கூடாது, மறந்தே போயிடும். அப்படி இருக்காங்க மக்கள். தெரியல, கர்மவிதி படி தெரியல, இதெல்லாம் தப்பு அப்படின்னு நமக்கு தெரியல. என்னுடைய கார் டிரைவர் ஒரு தடவை அவர் ஃப்ரெண்டை ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் ஒரு பிரச்சனை இருக்கிறார் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். கார் டிரைவருடைய ஃப்ரெண்ட் அவர். சரி வந்தார், பணம் கொடுத்தேன். நான் எப்போ யாரும் கேட்டாக்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது வருமோ வரலையோ. இயேசு சொல்லிக்கிறார், கடனாக கொடுங்கள், கொடுப்பான் என்று எதிர்பார்க்காதீங்க. பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்காரு. யாராவது கடன் கேட்டால் கொடுங்க, ஆனால் அவன் திருப்பி தருவான்னு நினச்சி பார்க்காதீங்க, அதை எதிர்பார்க்காதீங்க, கொடுங்கன்னு வர. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி வகுப்பில் பேசுவோம். அடுத்த வருஷம் வகுப்பில் வேணால் பேசணும். அதை பற்றி அது ஒன்றும் கொஞ்சம் புரிதல் வேணும், தெளிவு வேணும். அது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? அவர் என்ன படைக்கிறவரா, ஃபூலா, முட்டாளா, இல்லை வேற ஏதாவது புத்தியே இல்லாதவரா? மிகப்பெரிய மகான், சித்தர், இறைவனுடைய மகன், தேவ தூதர். அவர் அந்த வார்த்தை சொல்லிக்கிறாருன்னு சும்மா சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ள உள்ளர்த்தம் என்னன்னு பார்க்கணும். எதுக்காக கடன் வாங்கினா கொடுக்கணும், கடன் வாங்கிட்டோம்னா திருப்பி கொடுக்கலாம், அது கர்மா. அப்படி இருந்தும் அவர் ஏன் வந்து பணத்தை கேட்டால் கொடுங்க, கடனாக கேட்டால் கொடுங்க, ஆனால் அதை திருப்பி கொடுப்பார் என்று எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்றத பற்றி பேசணும்னாலே ஒரு 4 கிளாஸ் போகும். 4 கிளாஸ் பேசலாம். 1.5 மணி நேரம் எடுத்தாலும் 4 நாளைக்கு அதை பற்றி பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு, பேசுவோம், சொல்லுவோம். அது ஏன் அப்படி? அவருடைய வார்த்தை தவறான வார்த்தை இல்லை, பொய்யான வார்த்தை இல்லை, சரியான வார்த்தை.
அது எந்த ஆங்கிள் அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை எந்த ஆங்கிள் நான் புரிஞ்சுக்கணுன்றது யாருக்கும் தெரியாது. ஈவன் அந்த கிறிஸ்டியானில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது, பிஷப் பாஸ்டருக்கே தெரியாது. அதை நம்ம சொல்லுவோம், அவங்களும் தெரிந்து கொள்வார்கள். அதை ஃபாலோ பண்ணுற கிறிஸ்டின் பீப்புள்ஸும் தெரிஞ்சு கொள்வாங்க. அதை பற்றி பேசுவோம், அது பீச்சில் வாய்ப்பு வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது தான் நமக்கு ரொம்ப தெளிவான விஷயம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நல்ல விஷயம் அது. அவர் கடன் கொடுங்கன்றார், கொடுக்க வேணான்னு சொல்ல, கொடுங்க, ஆனால் அவன் கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. இது என்ன, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நான் கொடுக்கணும், ஆனால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவன் நினைச்சா அது நீங்கள் கண்டுக்காதீங்க, விட்டுவிடுங்க, எதிர்பார்க்காதீங்கன்னா எப்படி நியாயம்னா அதுக்கு விளக்கம் சொல்லு. அது சொன்ன பிறகு நீங்கள் அவர் இயேசு பிரான் சொன்னது கரெக்டு தான் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வேஸ்ட் செலவுகள் நிறைய பண்ணுறாங்க. சினிமாவுக்கு போகிறாங்க, வேஸ்ட் செலவு தான் அது. பட் நல்ல படமாக இருந்துச்சுன்னா அது குட் கர்மா. அந்த படத்தை போய் பார்த்து ஒரு நல்ல கருத்தை எடுத்துக்கிறாங்கன்னா அது குட் கர்மா. பட் அந்த படத்தை போய் பார்த்து தேவையில்லாத சில நெகட்டிவ் விஷயங்களை வாங்கிட்டு வராங்க, அது பேட் கர்மா. இது கொஞ்சம் அந்த செம்மைப்படுத்த பயன்படுத்த கொஞ்சம் அனுபவம் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 முதல் 60 வரைன்னு நினைக்கிறேன், ரஜினிகாந்த் நடித்த படம் 6 முதல் 60 வரை, அருமையான படம். அதுலேருந்து நம்ம லெசன் எடுக்கணும். அப்போது அவர் ஏழ்மையில் வறுமையில் இருக்கும் பொழுது அவருடைய அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிறாரு, உயிரை கொடுத்து வாழ வைக்கிறாரு. ஏன்னா 6 வயசுல சம்பாதிக்க வந்துடுறாரு, டியூ டு பாவர்ட்டி வர்றாரு. அதுக்கு பிறகு அப்படியே ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணாரு, அப்படியே டெவலப் ஆகி வராரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வறுமையில் கஷ்டம் இருக்கும்போது எல்லாரும் ஒதுங்கிடுறாங்க, எல்லாரும் அவர் கஷ்டத்துக்கிறாரு, எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க, எல்லாம் ஒதுங்கிடுறாங்க. பிற்காலத்தில் அவர் ஒரு பெரிய ஆத்தரா பெரிய புகழோட பேரோட பண செல்வாக்கோட எல்லாரும் சேர்றாங்க. அந்த படம் முடிக்கும்போது எல்லாரும் அவர்கிட்ட யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் அவரை அவாய்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அவர் மனசு நோக்கமாக நடந்துக்கிட்டாங்களோ அத்தனை பேர் சேர்ப்பாங்க. என்ன பாடம் எதுவும் நம்ம கற்றுக்கிறோம், இந்த வாட் வி ஆர் லேர்னிங், என்ன லெசன்? நம்ம கிட்ட பணம் அந்தஸ்து செல்வாக்கு இருந்தால் தான் இவங்க கூட நம்மளை மதிப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் லெசன். எஸ், இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் லேர்னிங் சம் பாசிட்டிவ் லெசன்ஸ் விச் வி ஹாவ் டு லேர்ன் இன் அவர் லைஃப். அதை கற்றுக்கிறோம், அது குட் கர்மாவை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? நாம் அன்னைக்கு சொன்ன மாதிரி தனுஷ் படத்துக்கு போய் சம்மந்தமே இல்லாத இவரே கேரா பிளாட்ஃபார்மு ட்ரெயினில் விதவுட்டில் போகிறாரு, இவர் போய் ஒரு பெரிய மல்டி மில்லியனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு உண்டான செலவை இவரால் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு நாள் செலவை இவரால் மேனேஜ் பண்ண முடியுமா? அது பியூட்டி பார்லர் போகிற காசு இவர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக பியூட்டி பார்லர் போகும். ஏன்னா இப்போ சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளே போய் செலவு பண்ணுறாங்க. அது பியூட்டி பார்லர் போகிற காசை இவரால் கொடுக்க முடியுமா? யாருக்கிட்ட கொள்ளடிச்சு கொடுக்க முடியும்? யாருக்கிட்ட எத்தனை பேர் வேணும்? அவர் நம்பி போகிற அந்த விவேக்கும் இல்லாதவர் தான். இவரும் பார்ப்பது அவரும் பார்ப்பது, யார் ஹெல்ப் பண்ணுவா? அந்த பொண்ணு இதை நம்பி வந்தா அது கெரி என்ன? அவர் இன்னத்த கண்ட்ரின்னு சொல்லி மயங்கி வருது. இந்த மாதிரி படத்தை பார்த்தா தப்பான கான்செப்ட் நம்ம மனசுல வர்றோம். அது நம்மளையும் அறியாமல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தப்பா உள்ள போய் நாமளும் கஷ்டப்படுவோம், நம்மளை சார்ந்தவங்களையும் கஷ்டப்படுவோம். இது மறைமுகமாக சப்கான்ஷியஸ் மைண்ட் உட்காந்து வேலை செய்யும். இந்த மாதிரி படத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? நெகட்டிவ். அது கிளாஸிஃபை பண்ணும் நெகட்டிவ் கர்மா. அது அசுப செலவு, நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்பு, அசுப செலவோட பண்ணுறாரு. இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ண நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அப்படியே சொல்லலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும், ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் குழம்புவீங்க, நிறைய டவுட்ஸ் வரும். பட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், எது சுப செலவு, எது அசுப செலவு, எது மத்தியம செலவு. அப்படி பண்ணும்போது அசுப செலவு 0 கொண்டு வரணும். கர்மா எனர்ஜிங் ஃபாலோயர்ஸ், ஃபாலோயர்ஸ்க்கு ₹1 கூட அசுப செலவு வரக்கூடாது. வட்டி கட்டுவது அசுப செலவு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது அசுப செலவு. ஏன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறோம்? பணம் ஏதோ வாங்குறோம். பணம் ஏன் வாங்குறோம்? நம்மக்கிட்ட இல்லை, அதனால வாங்குறோம். நம்மக்கிட்ட பணம் இல்லை டியூ டு நெகட்டிவ் கர்மா. இப்படி ரிவர்ஸில் வரணும். வட்டி நெகட்டிவ், அது அசுப செலவு. ஏன் அசுப செலவு? வட்டி அசல் வாங்கியிருக்கிறோம், ரைட், அதுக்காக கொடுக்குறோம். அசல் ஏன் வாங்குறோம்? உங்ககிட்ட பணம் இல்லை, அதனால வாங்குறோம். உங்ககிட்ட பணம் இல்லை, அதனால நீ வாங்குற, அதுக்காக கொடுக்குற. அப்போ ஏன் உங்கள்கிட்ட பணம் இல்லை? டியூ டு யுவர் பேட் கர்மா. நீங்கள் அந்த பண பற்றாக்குள்ள இருக்கீங்க, ஸ்கார்சிட்டி ஆஃப் மணியில் இருக்கீங்க. இப்போ இதை போக்குறதுக்கு என்ன பண்ணும்? அப்படி தான் பார்க்கணும். அப்போ அது போட்டால் அபண்டன்ஸில் வரணும். அபண்டன்ஸில் வருதோ இல்லையோ, அபண்டன்ஸ்னால் அபரீதமாக இருக்கிறது.
அபரிவிதமாக இருக்கிறது கூட வேறு. அடிப்படை தேவைகளுக்கு பணம் இருக்கணும் இல்லையா? அடிப்படை தேவைகளுக்கு பணம் இருக்கணும். அடிப்படை தேவைகளுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சஃபர் ஆகும். ஆனால் கடவுள் என்ன சொல்ற, அபரிவிதமாக வச்சுக்கோன்றார். கடவுள் ஆட்சி புரிகிறார். நம்ம தான் பயன்படுத்திக்கிறது இல்லை. கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணு, தப்பான பழமொழி, தவறான பழமொழி. அது அப்படி கொண்டுட்டாங்க நம்மள. அந்த காலத்துலேருந்து கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணு, கடவுளை வாங்கியாவது கல்யாணம் பண்ணு, அப்படிலாம் கிடையாது. கடனே வாங்காத கல்யாணம் பண்ணலாம், கடன் இல்லாமல் கல்யாணம் பண்ணலாம். அப்படியே கடன் வாங்கி கல்யாணத்துக்கு கடன் வாங்கி பேரம்பேத்தி எடுத்த பிறகு கூட கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கு. கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க, 10 வருஷம் ஆகிருக்கும், பேரம்பேத்திலாம் எடுத்திருப்பாங்க, அப்போ கூட கல்யாண கடன் இன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எதை காட்டுது? நெகட்டிவ் கர்மாவை காட்டுது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தீபாவளிலேருந்து அந்த மெடிசன் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறோம். கல்யாண வயதில் இருக்கின்ற பெண்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் பேரண்ட்ஸ் அந்த மருந்தை ரெகுலராக டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. தீபாவளிலேருந்து இன்ட்ரொடக்ஷன் ஆகுது. கல்யாண வயதில் இருக்கின்ற பெண்களை வச்சிருக்கிறவங்க டவுரி கொடுக்க முடியல, கல்யாணம் பண்ண முடியல அப்படின்ற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் அந்த அந்த மெடிசனை டெய்லி கர்மா கிளைவிங் மெடிசன் தான், டைப் ஆஃப் கர்மா கிளைவிங் மெடிசன். அதை நீங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மருந்தை டெய்லி எடுத்துகிட்டு வந்தோம்னா இறைவன் ஏதாவது வழியில் அவங்க நெகட்டிவ் கர்மாவை போக்கி பாசிட்டிவ் கர்மா பண்ணி அந்த பொண்ணுங்களை நல்லபடியாக கரையேற்றுவதற்கான வழிகளை காட்டுவார்கள். வழி வரும் நம்ம லைஃப்பில் வரும். அப்படியே கடனையே வாங்கி கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த கடனை ரொம்ப ஈஸியாக வருஷ கணக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கஷ்டப்படாமல் நான் வயிற்றை கட்டி வாயை கட்டி ஈரத்து நிற்பேன் அப்படிலாம் இல்லை. நம்ம அப்படி வந்துட்டோம். வயிற்றை கட்டி வாயை கட்டி வயிற்றுல ஈரத்துணி போட்டு நான் அப்படி நீட்டி கட்டினேன் அப்படிலாம் கிடையாது. கடவுள் அப்படிலாம் வைக்கலை, அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை கடவுள். ஸோ அந்த மாதிரி ஆசீர்வாதத்தோடு இருக்கும் பொழுது அந்த கடன் நம்ம சீக்கிரம் அழிச்சிடுவோம். கடன் இருக்கக்கூடாதுன்றது கர்மானஜினுடைய மோட்டோட மிக முக்கியமான மோட்டோவில் அதுவும் ஒன்று. நிறைய விஷயங்கள் அதுவும் ஒன்று. கடன் யாருக்கும் இருக்கக்கூடாது. அது கல்யாணத்துக்காகவும் சரி, எதுக்காகவும் சரி. கடன் வாங்கி வீட்டை கட்டணுன்ட்டு கிடையாது. அது அது வேற அது வேற மாதிரி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். கடன் இருக்கக்கூடாது, வட்டி இருக்கக்கூடாது. சரியா? அதுக்குள்ள விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, நம்ம அதை தான் சொல்கிறோம். ஸோ ஒரு மனிதனுக்கு அடிப்படை பணம் தேவை. அந்த பணத்தை நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும். அந்த நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும் நமக்கு ஒட்டும். அந்த பணம் நமக்கு ஒட்டினா தான் நம்ம கடன் இல்லாமல் வாழ முடியும். அப்போ கடவுள் இந்த பூமியில் படைக்கும்போது எல்லாருக்கும் பணம் தேவைன்னா படைக்கிறாரு. பணம் இல்லாமல் வாழ முடியும் அவருக்கே தெரியும் இல்லையா? ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம், காசே தான் கடவுளோட, கடவுளுக்குமா தெரியுமாடா? நமக்கே தெரியுமா அவருக்கு தெரியாதா என்ன? காசு இல்லாமல் வாழ முடியாது சார், காசே தான் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கே தெரியுமா நம்ம படிச்சு கடவுளுக்கு தெரியாது? அவருக்கு தெரியும். அப்போ அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் வழி சொல்கிறாரு. நம்ம அதை கேட்டுக்கிறது இல்லை, நம்ம இதை தப்பாக பண்ணுறோம். அவருக்கு என்ன தொழில் செய்யணும்னு ஒரு வரைமுறை கொடுத்து நமக்கு அனுப்புகிறார் பூமிக்கு. பட் நாம் அதை பேச்சு கேட்கறதில்லை. நாம் எனக்கு இஷ்டத்துக்கு இதான் போகுதும் நம்ம போவோம், அங்கே நம்ம அடி வாங்குறோம். கடவுள் சொன்ன அந்த வேலையை இங்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதை மேய்க்கணும்னுவாங்க. அவங்களுக்கு பெருமை, ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனால் அந்தஸ்து, கௌரவம், அது பெருமை. கவர்மெண்ட் கழுதை மேய்க்கணும். அவர் கவர்மெண்ட் கழுதை தான் மேய்க்கிறார். இருந்தாலும் சாதா கழுதெல்லாம் மேய்ச்சா மாப்பிள்ளை பொண்ணு தர மாட்டாங்க. அவர் கவர்மெண்ட் கழுதை மேய்க்கிறாரா, நான் பொண்ணு கொடுக்குறேன். என்ன மேய்க்கிறார்? கழுதை மேய்க்கிறார். பரவாயில்ல, ஆனால் கவர்மெண்ட் கழுதை மேய்க்கிறாரா, நான் பொண்ணு கொடுக்குறேன். ரைட், நான் ரெடி. அப்போ மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதை மேய்ச்சி நான் பொண்ணு கொடுக்குறேன். அப்போ அது பெருசுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த பொண்ணு கொடுக்குறது கண்டிஷன் என்ன பார்க்குறாங்க? கவர்மெண்ட் கழுதை மேய்ச்சாலும் கொடுக்குறேன். ஓகே, அப்போ கவர்மெண்ட்டில் வச்சு வாழ்றவங்க தான் நல்லா பொண்டாட்டி வச்சு நல்லா சந்தோஷமாக வச்சுக்குவோம். அவங்க ஒரு நினப்பு தப்பு இல்லை. அது ஒரு செக்யூரிட்டி, பொண்ணு நல்லா செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வச்சு பொண்டாட்டிங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுறவங்க இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க, எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொண்டாட்டியை நல்லா வச்சு வாழ்றவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து. ஏதோ பேசணும்னா எதுக்கோ போயிட்டோம். ஓகே, ஸோ அந்த சுப செலவுகள் அசுப செலவுகளை பற்றி பேசும்பொழுது அது கொஞ்சம் நம்ம ஃபியூச்சர் சொல்லுவோம், அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம். நம்ம அசுப செலவுகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ நம்ம எவ்ரி மந்த்து போட்டோம்னா நல்லா இருக்கும். பாருங்கள், நீங்கள் போல் வரனாலும் போடுங்க. இங்கிலீஷ் கேலண்டர் மந்த் போட்டுக்கலாம், தமிழ் கேலண்டர் மந்த் போட்டுக்கலாமா. பட் என்னுடைய சஜஷன் தமிழ் கேலண்டர் மந்த் போட்டுக்கலாம். இதை பார்த்து மற்றவங்க மாற்றுவோம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அவங்களுடைய கல்ச்சர் நாம் ஃபாலோ பண்ணலையா, அதே மாதிரி நம்ம தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு. பட் அதோட நமக்கு பெனிஃபிட் அதிகம் இதை ஃபாலோ பண்ண. ஸோ பக்கத்துலேயே அந்த இங்கிலீஷ் டேட்டையும் போட்டுக்கோம். அது மாதிரி பண்ணுங்கள். அந்த சுப செலவுகளை எல்லாம் பண்ணுவோம். அப்போ கடன் வாங்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லாத மாதிரி நம்மளை கொண்டு வரும். அதுதான் முக்கியம்.
அப்போது இப்படி ஸ்டெப் ரொம்ப அடிப்படை பணம் தேவை. நியாயமான முறையில் சம்பாதிக்கணும், தர்மமான முறையில் சம்பாதிக்கணும், கடன் இல்லாமல் வாழணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு சரியான வழி காட்டணும். இறைவன் ஒரு வழி வச்சிருக்காரு, அதை நம்ம தெரியல, ஃபாலோ பண்ணல. அந்த இறைவனுடைய வழியை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறதுக்காகத்தான் தீபாவளி கிஃப்டாக அந்த மருந்து கொடுக்கப்படுது. ஸோ நான் ஏன் அவ்வளோ லட்சங்கள் செலவானாலும் அது ஏன் எல்லாருக்கும் அதை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா, கமர்ஷியலாக இல்லாமல் அதை சர்வீஸாக ஏன் கொடுக்குறோன்னா, இதை நீங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு நான் வழிகள் பிறக்கும், கண்டிப்பாக திறக்கும். நீங்கள் ஒரு 48 days அப்படியே ரெவ்யூ பண்ணி பாருங்கள், நல்ல வழி பிறக்கும், வறுமை போகும். கிறிஸ்டல் வாங்க முடியலையா, கிறிஸ்டல் வாங்குறதுக்குன்னா வழி வரும். அதே பெரிய விஷயம் தானே. கிறிஸ்டல் வாங்கிறதுக்கே வழி இல்லை சார், கஷ்டத்தில் இருக்கேன், ரைட், இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண கிறிஸ்டல் வாங்குறதுக்கு வழி வரும். அப்போ கிறிஸ்டல் வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்த ஹையர் லெவலுக்கு போவீங்க. அப்போ அடிப்படையாக இந்த மருந்து வேலை செய்தே இல்லையே, அதனால தான் தீபாவளி பரிசாக நான் கொடுக்கலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கொடுக்கணும். அப்போ அடிப்படையாக என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தயவுசெய்து நீங்கள் வேறு கிஃப்ட்லாம் கொடுக்காதீங்க. கர்மா கிவிங் ஃபார் ஒன்லி கிவ் மணி, பணத்தை மட்டும் கொடுங்க. ஏன்னா பணம்னு இருந்ததுன்னா அவங்க எது போனாலும் எந்த பர்பஸ் சொன்னாலும் மாற்றிக்குவாங்க, எந்த பர்பஸ் சொன்னால் மாற்றிக்குவாங்க. நீங்கள் நான் கடிகாரம் வாங்கி கொடுக்குறேன், நான் இதை வாங்கி கொடுக்குறேன், நான் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்காதீங்க. ஈவன் ஜுவல் கொடுக்குறங்க சார், தாய் மாமா சீரு, அத்தை சீரு, அப்பா சீரு, பெரியப்பா சீரு, சித்தப்பா சீரெலாம் கொடுக்குறாங்க, அவங்க கூட கேஷாக கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குற நகையினுடைய அந்த டிசைன், அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் அதுக்கு ஒன்று ஈக்குவலாக பணத்தை கொடுங்க, 100 1000 கொடுங்க, 1000 ஜாஸ்தியாக கொடுங்க. அப்பா நீ போய் கடையை பார்த்து எடுத்துக்கோ, நீ போய் கடையில் பார்த்து எடுத்துக்கோ, நான் செய்யணும், தாய் மாமன் சரி நான் செய்யறேன், நான் 5 பவுன் நகை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் ஒரு டிசைனில் செலக்ட் பண்ணி போவீங்க, நீங்கள் ஒரு டிசைனில் செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து ஏதோ கொடுத்துட்டீங்க, வாங்கிட்டீங்க, அது வெளியே சொல்ல முடியாது. பட் உள்ள அது வந்து ரெக்கார்ட் ஆகும். அந்த குட் கர்மான்றது உங்களுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன குறை இருக்கும். என்ன இந்த டிசைன் கொடுத்தாங்க, இது ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற டிசைன் தானே, இல்லை டிசைன் பிடிக்கலன்னு நினச்சிக்கோங்க. இது இந்த ஒரு சின்ன தாட் ஃபார்ம் நீங்கள் கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளில் ஒரு பிளாக் மார்க்கை உருவாக்கும். அவர்கள் அணிந்து கொள்வதனால கிடைக்கிற நன்மைகளை ஒரு சின்ன பிளாக் மார்க்கை உருவாக்கும். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நகை வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு டிசைன் வாங்கி கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் வாங்கி கொடுத்தா நீங்கள் ஒரு சந்தோஷப்படுறீங்க, பரவாயில்லப்பா எங்கள் தங்கச்சி பிள்ளைக்கு, அக்கா பிள்ளைக்கு நான் தாய் மாமன் சீராக நான் செய்கிறேன் நீங்கள் நினச்சிங்க, ரைட். அவங்க என்ன நினைப்பாங்க, அட இந்த டிசைன் நம்மகிட்ட இருக்கு, இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஒரு தாட் ஃபார்ம் வரும். இந்த தாட் ஃபார்ம் அவங்க அதை அனுபவிக்குண்டான சந்தோஷத்துல ஒரு சின்ன குறையை வைக்கும். அப்ப அந்த நன்றிக்கடனாக உங்களுக்கு மாமா வாங்கி கொடுத்தாரு, அத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கும் பொழுது அந்த எனர்ஜியில ஒரு சின்ன குறை வரும். இந்த சின்ன குறை வரும்போது நீங்க ஒரு சந்தோஷப்படுவீங்க, அப்பா நம்ம தங்கச்சி பிள்ளைக்கு, அக்கா பிள்ளைக்கு நகை வாங்கி கொடுத்தோம், 5 சவரன் வாங்கி கொடுத்தோம் நீங்க நினைக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துல ஒரு சின்ன குறை வரும். உங்களுக்கு கிடைக்கிற கொடுக்கும்போது ஒரு சின்ன குறை வரும். அந்த பிளாக் மார்க் ஏன் வாங்குறீங்க? வாங்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறோம், பெரிய விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்குறோம். நெகட்டிவ் கர்மாவை ரிலீஸ் பண்ணுறது, குட் கர்மாவை கொண்டு வர்றது, அந்த குட் கர்மாவையும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நீங்கள் பண்ணணும். இந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி பேசினாலும் நிறைய பேசலாம், அதை பற்றியும் பேசுவோம். அந்த முழு திருப்தின்றது தான் வாழ்க்கையில் எல்லாமே நிறைய விஷயங்களை காட்டிக்கணும். நான் ஏற்கனவே பல வகுப்புகள் கூட சொல்லிட்டேன். அதாவது வந்து பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க கூட சில என்னுடைய ரீசர்ச்சில் நிறைய பேர் வந்திருக்கேன். இங்கே நம்மக்கிட்ட கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ பெண்களை பார்க்கும்போது நான் பல வகுப்பில் சரிக்கும் திருப்ப மைண்டை வச்சுக்கோங்க. வருத்தப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு செய்யணுன்றதுக்காக வேண்டா வெறுப்பாக இல்லை அரகுற மனசோட பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கின்ற பேரண்ட்ஸ் பார்த்துருக்குறேன். அவங்க வாழ்க்கையை பார்த்துருக்கேன், குழந்தைங்களுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கேன். பின்னாளில் அவர்கள் திருப்தி இல்லாமல் தான் வாழ்கிறார்கள், அவருடைய மகள்கள் திருப்தி இல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 150 கேஸ் நான் ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கேன், ஸ்டடி பண்ணியிருக்கேன், அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் தன்னுடைய மகள்களுக்கு திருப்தியாக சந்தோஷமாக கொடுக்காம வேண்டா வெறுப்பா வேறு வழி இல்லை, கதி என்ன பண்ணுறது, பொண்டாட்டி ரொம்ப நச்சரிக்கிறா, என்ன பண்ணுறது, ஊருக்காக கௌரவத்துக்காக அப்படி மனசில் முழு திருப்தி இல்லாமல், ஏன்னா மகன் தான் காப்பாற்றுவானா, மருமக தான் காப்பாற்றுமா, இவங்க தான் கடைசி வரைக்கும் சோறு போடுவாங்களாம். அந்த மகளுக்கு வந்து நான் போய் என்ன பண்ண, அது சம்பாரிச்சு இன்னொருத்தர் கொடுக்க போகுது, இன்னொருத்தர் வீட்டுக்கு ஒரு பொண்ணு, அது போய் நான் செய்யணுமா, அந்த பொண்ணுக்கு போய் நான் செய்யணுமா, அது சம்பாரிச்சு இன்னொருத்தர் கொடுக்க போகுது, அது இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது தான் வருது, அது போய் நான் ஏன் செய்யணும்னு நினச்சி சீர்சனத்தை பண்ணவங்க அந்த பொண்ணு அங்கே சந்தோஷமாக வாழவில்லை.
குறைகள் இருக்கின்றன. அதை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் புலம்பி இருக்கிறாங்க. புலம்பல் நிறைய இருக்குது. லேடிஸ் எல்லாம் அப்படி இப்படி, அந்த வீட்டில் இப்படி, இந்த வீட்டில் இப்படி, அப்படியா இப்படியான்னு குழந்தைகள் சகோதரன் ஆன்சர் கொடுத்துருக்காரு. அதை பற்றி நம்ம டைம் வந்து அன்னைக்கு பார்ப்போம், இல்லைன்னா இந்த வாரத்தில் பார்ப்போம். வருஷத்துக்கு 6ஆம் தேதி மேட்டர் தான். பட் சில முக்கியமான விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான் இது வந்தேன். பட் அந்த புலம்பலுக்குலாம் நான் ஆன்சர் கொடுக்குறேன், கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறேன். அதை கேட்டிங்கன்னா படவ மாட்டீங்க. ஆறுதல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அது சொல்ல தேவையில்லை. நீங்கள் புலம்புனாலும் ஆறுதல் தான் சொல்கிறாங்க, அப்படி இப்படி அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்குவோம், நம்ம அதை கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். நான் ஒரு 4-5 பேர் புலம்பு இருக்கிறீங்க, சரி அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த புலம்பல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அப்பா அம்மா அந்த மாதிரி வேண்டாம் வெறுப்பா அதே மாதிரி சீர் பண்ணுவாங்க. இந்த பண்டிகை, தீபாவளி சீர், பொங்கல் சீர், இந்த மாதிரி சீர்லாம் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமே இப்போ இந்த மாதிரி சீர்லாம் கொண்டு கூட சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்கெனிங்லாம் பண்ணாதீங்க. மேரிட்டல் லைஃப்பில் பார்கெனிங்லாம் பண்ணாதீங்க. இது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக்குது. லைஃப்பில் நம்மளுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன? நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும். அது சில காரணங்களுக்காக உங்களுக்கு பொண்ணாக பிறந்திருக்கு. சில காரணங்களுக்காக தான் அவங்க பொண்ணாக பிறந்திருக்கும். ஐயோ இந்த பொண்ணு செலவு தானே, இது இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறது தானே, இந்த பொண்ணை போய் நம்ம இவ்வளோ தூரம் செலவு. நிறைய பேர் பார்த்துக்கேன், படிக்க வைக்கிறது கூட செலவு யோசனை பண்ணுவாங்க. இது போய் படிக்க வைக்கணுமா, செலவு தானே. பையனை படிக்க வச்சாலும் அவன் சம்பாதிப்பான், நாளைக்கு வெப்பான் ஆப்பு. இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணு பையன் 2 பேரும் ஈக்குவலாக பாருங்கன்னு சொல்ல வரேன். என்னுடைய கருத்து என்னன்னா, பையன் மட்டும்தான் காப்பாற்றுவான், பொண்ணு டீலில் விட்டுடும் அப்படின்னு நினைக்க தவறான வாங்க இருக்கு. அப்படி கிடையாது. உங்களுடைய கர்மா நல்லா இருந்தா எல்லாருமே காப்பாற்றுவான். உங்களுடைய கர்மா நல்லா இல்லைன்னா எல்லாருமே டீலில் விட்டுருவான். பையனும் சரி, பொண்ணும் சரி. நேற்று அது கூட ஒரு வீடியோ வந்திருந்தது, அதை ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு அது சொல்கிறேன். இறந்துட்டாரு, அவர் கணவர் இறந்துட்டாரு. மகன் மகள்கள்லாம் தகவல் கொடுத்துட்டாங்க, ஒருத்தர் கூட வரல. மகன் மகள் எல்லாருமே தகவல் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் கூட வரல, யாருமே வரல. அந்த அம்மா ஒரு நாள் பார்க்குறாங்க, 2 நாள் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே யாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஊராரு மற்றவங்க வாலண்டியர்ஸ் வந்து அவருக்கு அந்த செரிமனிலாம் முடிச்சு அடக்கம் பண்ணுறாங்க. செரிமனிஸ்லாம் அடக்கணும். அந்த அம்மா லோன்லியாக தனியாக நிற்குது. அது ஒரு வீடியோ நேற்று வந்திருக்கு, அதை நம்ம போட சொல்லுவோம், குரூப்பில் போட சொல்லுவோம். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாரு. சொந்த மகன் வரல, மகள்கள் வரல, யாருமே வரல. 3 பேர்னு சொன்னாங்க. ஏதோ 2 பையன் ஒரு பொண்ணும் ஏதோ சொன்னாங்க. 3 பேரும் யாரும் ஒருத்தர் கூட வரல. கடைசியில் தேர்ட் பார்ட்டி பீப்புள், மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் பணம் கொடுத்து அதை செரிமனிஸ் எல்லாம் பண்ணி வாலண்டியர்ஸ் வந்து அவர் அடக்கம் பண்ணுறாங்க. இதை வந்து பேட்டியாக கொடுத்துருக்காங்க அவங்க. இது எதை காட்டுகிறது? நம்ம ஒரு வகையில் பார்ப்போம், ஐயோ பாவம்னு சொல்லுவோம். பட் அது அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா. ஸோ அதை நம்மளுடைய கர்மா நல்லா இருந்தால் பொண்ணுங்களும் நல்லா வச்சுக்குவாங்க, பசங்களும் நல்லா வச்சுக்குவாங்க. நம்ம கர்மா சரியில்லைன்னா பசங்களும் கிட்ட சேர்த்த மாட்டாங்க, பொண்ணுங்களும் கிட்ட சேர்த்த மாட்டாங்க. பொதுவாக ஜென்ரலாக இப்போ வந்து பசங்களை விட பையன்களை விட பொண்ணுங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மகனாவது ஒரு ஸ்டேஜில் மனைவி பேச்சு கேட்டுக்கிட்டு குட் பை சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஆனால் பொண்ணுங்க வந்து பார்க்குறாங்க, இந்த மருமகனுங்க நல்லாவே பார்க்குறாங்க, மாமியார் மாமனை நல்லாவே பார்க்குறாங்க. பார்த்த வரைக்கும் இந்த எக்ஸப்ஷனும் இருக்கலாம் மேபி, பட்டு மகள்களை பெற்றவங்க வந்து நல்லாவே இருக்கிறாங்க. மருமகன்கள் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. சரியா? என்னுடைய மருமகன் எப்படி பார்த்தவங்க எனக்கு தெரியல. நான் எங்கள் ஒய்ஃபெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவேன், ஏய் இவங்களெல்லாம் நம்பாதே, பசங்களெல்லாம் நம்பாதே, என்னை பொண்ணு காப்பாற்று, அப்படிலாம் நம்பாதே. உன் பொண்ணு காப்பாற்றுதையான்றது வேற சமாச்சாரம். பட் நம்பாதே, என் பொண்ணு வச்சு காப்பாற்றும், என் பொண்ணு வச்சு பெரிய பொண்ணு காப்பாற்று, சின்ன பொண்ணு காப்பாற்றும், அப்படிலாம் நம்பாதே. அது நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சிடணும், அவ்வளோதான். பட் நீ நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ, ஹெல்த்தான மெயின்டைன் பண்ணிக்கோ, எல்லாம் நீங்கள் நல்லா எல்லாமே உங்கள் கையில் எல்லாமே பார்த்து அவங்க டிபெண்ட் பண்ணாது. நீ கொடுக்குற மாதிரி இருக்கணும் முடியும், நீ வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. மெயின்டைன் பண்ணிக்கோ, ஹெல்த்தை கூட நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். எங்கள் வாய்ப்பிட்டு கூட வந்திருக்காங்க, அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்க லெவலுக்கு போடுங்க, எங்கள் ஃபேமிலியும் போயிடுவாங்க. நம்மளை காப்பாற்றுவாங்களா சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்க்கும் கூடாது. பட் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்றது என்ன, மேரேஜ்னு பண்ணும்போது சந்தோஷமாக பண்ணுங்கள். நான் மேரேஜ் மட்டும் இல்லை, எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட சந்தோஷமாக கொடுங்க, ஆசீர்வாதமாக கொடுங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம், மொய் போடுவோம். ஒன்று மாப்பிள்ளை வீட்டுக்காராக இருப்போம், அல்லது பொண்ணு வீட்டுக்காராக இருப்போம். மாப்பிள்ளை வீட்டுக்காராக என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளைக்கு கவர் கொடுப்பாங்க, பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரன் என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு கவரோ கிஃப்டோ ஏதோ கொடுப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. கர்மாலஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் மாறுங்க. நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காராக இருந்தால் மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுங்க, பெஸ்ட் விஷஸ் கொடுங்க. பட் பொண்ணு வீட்டுக்காருக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கவராக கொடுத்து ஒரு 100, 200, 500 ரூபாய் போட்டு கொடுங்க.
அதை ஃபாலோ பண்ணுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. பட் பொண்ணு வீட்டுக்கு ஒரு ஒரு கவரில் உங்களுக்கு சௌகரியத்துக்கு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு 100 200 500 ஏதோ உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதை நீங்கள் கையில் வச்சு ப்ளஸ் பண்ணி கொடுங்க. இதில் கிடைக்கிற குட் கர்மா உங்களுக்கு நிறைய குட் கர்மா கிடைக்கும். குட் கர்மா சின்ன விஷயம்தான், பட் அது நிறைய குட் கர்மா கிடைக்கும். நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரா இருப்பீங்க, பொண்ணுக்கு போங்க, ப்ளஸ் பண்ணுங்க, கொடுங்க. அதே சமயம் மாப்பிள்ளை கையிலையும் ஒரு சின்ன கவர் ஒன்று கொடுத்து அவரை ப்ளஸ் பண்ணி சும்மா வெறுமனே கை கொடுத்து ஒரு விஷ் பண்ணாம கையில் ஒரு கவர் ஒன்று கொடுத்து ப்ளஸ் பண்ணுங்க. இதனுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குட் கர்மா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக கொடுக்கறதுக்கும் இப்படி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தயவு செஞ்சு இனிமேலுக்கு கர்மா அண்ட் ஹீலிங் ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணுங்க, பொண்ணு வீட்டு யாராக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுங்க. ஆப்போசிட்டில் பொண்ணு வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை அவங்க கூட இந்நேரம் நம்ம வரவு தானே. இது வரைக்கும் அவங்க யாரோ எக்ஸாக இருப்பாங்க, ஒய்யாக இருப்பாங்க. பட் இதுக்கு மேலே அவங்க நம்ம சம்மந்தப்பட்டவங்க தானே, நம்ம வரவு தானே. நீங்கள் ஆஃபீஸ் கொதிக்காக இருக்கட்டும், ரிலேட்டிவ் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் இதுக்கு மேலே அவங்க ஏதோ வரைக்கும் நம்ம சம்மந்தப்பட்டவங்க தான். நம்ம சம்மந்தப்பட்டவங்களோட சம்மந்தப்படுறாங்க. அந்த இருமணம் இடையும் நிகழ்ச்சி அது மேரேஜ் பண்ணுறோம். அப்போ அவங்களும் நம்மளோட சம்மந்தப்பட்டவங்க தான். அப்போ அதனால் நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க. அதை கொடுத்து பார்க்கும்போது அதை லிஸ்ட்டு பார்ப்பாங்க பாருங்கள், யார் இது யாரோ புதுசாக இருக்காங்க, இது யாரோ மொய் வச்சுக்கிறாங்க யாருன்னு பார்ப்பாங்க. அப்போ கேட்பாங்க, யாரோ புதுசாக வந்துருக்காங்க, இது எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு பொண்ணு விட்டாரு மாப்பிள்ளை சொந்த அப்படியா ஆச்சரியப்படுவாங்க. அப்போது அப்படியா இவங்க கூட மொய் வச்சுருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு அதை நினைக்கும் போது அந்த தாத்தாம் வரும் பாருங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் சொல்லாத்தக்ஸை வந்து ரெக்கார்ட் ஆகிடும் சார். நீங்கள் கொடுக்குறது சும்மா ஒரு 500 தான் கொடுப்பீங்களா, 100 200 கொடுப்பீங்க. ஆனால் அந்த நீங்கள் சின்ன கிஃப்ட்டு அவங்க மனசில் அவங்க சொந்தக்காரங்கன்னா கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய கிஃப்ட்டு, அந்த கிஃப்டை விட அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்கள் கொடுக்க சின்ன அமௌண்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ரூபாய் மாப்பிள்ளை விட்டு கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், குட் கர்மா வரும் நினைங்க. பட் அதே பொண்ணு வீட்டுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து பாருங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்தனால அந்த கிடைக்கிற குட் பாசிட்டிவ் கர்மா அவங்களுக்கு இருந்து வரும். பார்ப்பாங்க, யார் இது, இது யார் புதுசாக இருக்குது. ஆமாம், இது இவங்க சொல்லணும் இந்த மாதிரி எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரு எங்கே சம்மந்தப்பட்டவங்க வந்து போட்டுருக்காங்க. அப்படியா உங்கள் சம்மந்தப்பட்டவங்க எதுக்கு போடுறாங்க, அதான் நல்லவங்க நீங்கள் உறவாயிட்டீங்க அப்படிங்காக போட்டுருக்கோம். ஓ அப்படியா நம்ம அவ்வளோ மதிக்கிறாங்களா, நம்மளுக்கு மேலே அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசமா அந்த தாட்பாம் நினைக்கிறாங்க பார்த்தீங்க, ஒரு கிராட்டிடியூட் நினைத்தாங்க பார்த்தீங்களா. அந்த கிராட்டிடியூட் அந்த நன்றி உணவு வந்து உங்களுக்கு இந்த 5000 போட்டிங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை விட அதிகமாகவே கிடைக்கும். எப்படி ஒரே கல்ல 2 மாங்காய், சின்ன கிஃப்ட்டு ஆனால் பெரிய நன்மை. இனிமேலுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தனிங்க, ஈவன் வந்து சீமந்தத்துக்கெல்லாம் கூட போகும்போது கூட பொண்ணு கையில் கொடுப்பாங்க. அண்ட் மாப்பிள்ளை கையிலையும் ஒரு கொடுங்க, ஒரு 100 200 கொடுங்க, அவர் கையிலையும் கொடுங்க. அது சந்தோஷப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஓ என்னது பொண்ணு தான் ரைட்டு, அவங்கள தான் உட்கார வச்சு பண்ணுறாங்க, மாப்பிள்ளையும் பக்கம் வச்சுட்டு அவர் கையில் இந்த பிடிப்பா நீங்கள் கொடுத்து நலங்கு வைக்கிறீங்களா, மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கிறீங்க, பொண்ணுக்கு நலங்கு வைக்கும்போது மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கிறீங்க. அப்போ பொண்ணு கையில் கிஃப்ட் கொடுக்கணும், மாப்பிள்ளை கையில் கொடுக்கணுமா இல்லையா, ரைட்டா? ஓ அந்த அந்த ஃபங்க்ஷனில் அது என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, வீட்டு அந்த இது சீமந்தம் சொல்லுவாங்க இல்லையா, சீமந்தம் ஃபங்க்ஷனுக்கு பொண்ணையும் மாப்பிளையும் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. பொண்ணுக்கு நலங்கு வைப்பாங்க, பக்கத்தில் மாப்பிளையும் கழிச்சு மாப்பிளைக்கு நலங்கு வைப்பாங்க. பொண்ணு கையில் மட்டும் கிஃப்ட்டை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க. மாப்பிள்ளை கையிலையும் கொடுத்து பாருங்க, அது எவ்வளோ சந்தோஷம். என்னடா அது நமக்கு கொடுக்குறாங்க, ஓ நாம் அந்த குழந்தைக்கு அப்பா நமக்குள்ள ஹானர் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹானர் பண்ணும்போது அந்த தாட் ஃபார்ம் எனர்ஜி பாசிட்டிவாக வரும். அது நிறைய வரும். ஸோ அந்த பழக்கத்தை பண்ண, நல்ல விஷயத்தை பண்ணுங்க. மேரேஜுக்கு போனால் தயவு செய்து இருக்கு இன்னொரு வீட்டுக்காருக்கும் கண்டிப்பாக ஏதாவது மை கொடுங்க. பட் எல்லாரும் பணமாக கொடுங்க, நகைகளாவோ பொருளாவோ கொடுக்காதீங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு துணியாக கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து நகையாக கொடுக்குறீங்க, வேறு ஏதாவது பொருளாக கொடுக்குறீங்க. அந்த பொருள் அவங்களுக்கு வேண்டப்பட்டதாக இருக்கலாம், வேண்டப்படாததாக இருக்கலாம், தேவைப்பட்டதாக இருக்கலாம், தேவைப்படாததாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது வேண்டாம், இது இப்படி இருக்குது, இது இப்படி இதே மாதிரி எனக்கு இருக்குது, இந்த டிசைன் இப்படி இருக்குது, இந்த டிசைன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த நினைக்கிறது வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் குறையும், உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் குறைக்கும். அப்போது நீங்கள் பணமாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் போய் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுங்க. இல்லை மேரேஜுக்கு முன்னாடி கையில் கொடுத்துருங்க, இந்த மாதிரி போய் நீங்கள் எடுத்துக்கோமான்னு. இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு போய் வாங்கி கொடுங்க. அவங்களுடைய கான்செப்டோட, அவங்களுடைய கன்சென்ட்டோட, அவங்களோட திருப்தியோட நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன பொருள் கூட வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட, இல்லை நீங்கள் பணத்தை கூட நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட, அது அந்த அந்த ஹாப்பினஸ் சந்தோஷமே தனி. அந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுனால நீங்கள் 100 மடங்கு பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பணம் ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கொடுங்க, பரவாயில்ல தப்பில்லை. கம்மியாக போச்சுன்னா அம்மா உங்களுக்கு என்ன பிடிச்சா வாங்கிக்குமா, என்ன காசு சொல்லுமா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லுங்க. அது சந்தோஷம். பெருமைக்காக அங்கே போயிட்டு கொடுத்து மற்ற பொருளை கொடுத்து
அதனால் வர்ற நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. பட் அது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் குறைபாடுகள் வரும். நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது, பட் பாசிட்டிவ் குறைபாடு. அப்போ செய்கிற செயல் பெர்ஃபெக்டாக பண்ணணும், பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அந்த வாழ்த்து அமைச்சிருந்தாங்க இல்லையா? ஏங்க சார் பின்னாடி நிறைய வந்தது, சொல்லணுமா? நிறைய மெசேஜ் வந்திருக்கு நேற்று. ம் ம் இந்த பி சாமி லெஜண்ட்னு ஒரு மெசேஜ், அவசரம் மிக்க அவசியம். அது மாதிரி ஒரு 2 பேர் பிளட் குரூப்பு பாசிட்டிவ் குரூப்பு ஏபி பாசிட்டிவ் தேவைன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு மெசேஜ். இன்னொரு மெசேஜ் 2 பேர் எமர்ஜென்சி வார்டு இருக்காங்க, எங்களுக்கு பிளட்டு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? பாசிட்டிவா நெகட்டிவா? மற்றவங்களுடைய சைடில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாரு. பாசிட்டிவாகவும் எடுத்துக்கோம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கோம். பட்டு நம்மளுடைய குட்கர்மாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் நடக்காது. நான் போய் யார்கிட்டையும் போய் கெஞ்ச தேவையில்லை, யார்கிட்டையும் போய் கெஞ்சவே தேவையில்லை. ஆக்சிடென்ட் நடக்குனாலே எபோவ் 90% நெகட்டிவ் கர்மா, எபோவ் 95% நெகட்டிவ் கர்மா நம்மகிட்ட இருந்தால் தான் ஆக்சிடென்ட் நடக்கும். அது சின்ன ஆக்சிடென்ட் தான், பெருசு ஆக்சிடென்ட்லாம் ஆக்சிடென்ட்டும் நடக்குனாலே எபோவ் 90% கர்மா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தீயாவைகளுடைய கட்ஸ் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த லிங்க்ல பின்னாடி அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். எனி ஆக்சிடென்ட் எந்த ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் அதை கிளேவான்ஸ் உள்ள பார்த்தோம்னா கண்டிப்பாக இவங்களோடு வாழ்ந்த இப்போது தற்போது வாழாத ஆவி உலகத்தில் இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளுடைய சில ஆவிகளுடைய அந்த தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன், அந்த பாதிப்பு இருந்தால் தான் ஆக்சிடென்ட் நடக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். 2 பேர் பிளட் கொடுன்னு கேட்குறாங்க, ரைட், ஓகே, பிளட்டை கொடுக்கலாம், அவங்களும் காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அக்கார்டிங் டு கர்மிக் எனர்ஜி ஹீலிங் தப்பு. அக்கார்டிங் டு கர்மிக் எனர்ஜி ஹீலிங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தப்பு. பிளட்டை கொடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே பல வகுப்பில் சொல்லியிருக்கேன். ரத்தம் கொடுத்தாங்கன்னா ரத்தம் கொடுப்பவர்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே அவங்களுக்கு போகும், அவங்க உடம்புல போகும், ரெண்டுமே போகும். அவங்களுக்கு தெரியும் இன்விசிபிள் மேட்டர். ரத்தம் கொடுக்கறவுடைய கேரக்டர் என்ன? அவங்க என்ன பார்ப்பாங்க? இதில் ஹெப்படைட்டிஸ் பி இல்லையா, எய்ட்ஸ் இல்லையா, இதான் பார்ப்பாங்க. இதில் அந்த ஜெம்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி ஜெம்ஸ் இருக்கா, இல்லை. எய்ட்ஸ் இருக்கா, எய்ட்ஸ் கிருமிகள் இருக்கா, இல்லை, ரைட், ஓகே, இட் இஸ் எலிஜிபிள் டு டிரான்ஸ்ஃபியூஷன், கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாத இவருடைய பேட் கர்மா குட் கர்மா ரெண்டுமே இருக்கும். குட் கர்மாவும் போகும், பேட் கர்மாவும் போகும். அப்போ குட் கர்மா ஓகே, பேட் கர்மா வேலை செய்யும். பேட் கர்மா அவங்க பாடியில் அவங்களே வாங்கிக்குவாங்க, பட் உயிரை காப்பாற்றிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய பேட் கர்மா இவங்க லைஃப்பில் வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அக்கார்டிங் டு அலோபதி இட் இஸ் குட், பட் அக்கார்டிங் டு கர்மா எனர்ஜி ஹீலிங் டிரான்ஸ்ஃபியூஷன் ஷுட் பி அவாய்டட். அதை அவாய்ட் பண்ணும், வேண்டாம். பட் கேட்டிருக்காங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், கொடுக்குறவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கர்மா எனர்ஜிகளும் இதை பற்றி என்ன நினைக்கிறோம்? ஆக்சிடென்ட்டே நடக்கக்கூடாது. 90% நைட்டு கர்மா குறைஞ்சபட்சம் 2-3 ஜென்மமாக 3 ஜென்மாக எத்தனை கடவுள் மூணு ஜென்மா சாய்ஸ் கொடுப்பார். ஒரு ஜென்மா கொடுப்பார். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சாய்ஸஸ் எல்லாம் கொடுப்பார். 1 கொடுப்பார், 2 கொடுப்பார், 3 கொடுப்பார். 3லையும் வரலன்னா தான் ஆக்சிடென்ட்டை கொடுப்பார். டக்குன்னு எடுத்தோடனே கொடுத்துட மாட்டார். கடவுள் கருணை உள்ளவர், கடவுள் கருணை உள்ளவர், கடவுள் கருணை உள்ளவர். அவர் நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுப்பார். அந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலன்னா தான் ஒரு ஸ்டேஜில் குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் நிறையவும் கொடுக்குறாரு. என்னுடைய ரிசர்ச் பண்ணும்போது, நான் அந்த சர்வே பண்ணும்பொழுது குறைஞ்சபட்சம் 3 ஜென்மம் கழிச்சு 4வது ஜென்மம் தான் ஆக்சிடென்ட்டே கொடுக்குறாரு. அதுக்கு நான் ரூட் காஸ் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஒரு ஜென்மத்தில் கொடுக்குறாரு, அப்பையும் திருந்தலை. 2வது ஜென்மத்தில் கொடுக்குறாரு, அப்பையும் பயன்படுத்தி திருந்தலை. 3வது ஜென்மம் அப்பையும் திருந்தலை. மினிமம் 3ல் கொடுக்குறாரு. 10 ஜென்மம் கழிச்சு கூட கொடுத்துருக்காரு. அதிகபட்சம் நான் 10 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நான். குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 10 ஜென்மம் கொடுத்துருக்காரு. 1, 2, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஜென்மம் கொடுத்து அப்போ கூட திருந்தலை மனுஷன் போதே
சேரிட்டியும் பண்ணல, தர்மமும் பண்ணல, அடுத்தவங்க கண்ட பிடிங்கினேன், யாருக்கும் கொடுக்கல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம். நாளுக்கு நாள் ஒர்க் ஆகிட்டே போகிறேன், ஒரு ஒரு பிறவியிலையும் ஒர்க் ஆகிட்டே போகிறேன் போது, அப்படியா மகனே உணவா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 10வது ஜென்மத்தில் ஆக்சிடெண்ட்டை கொடுத்து கை காலை உடச்சி படுக்க வச்சு வீடு வாசல்லாம் விற்று செலவு பண்ண வைப்பார். அப்படி வீடு வாசல் விற்று எல்லாத்தையும் சொத்து பத்து எல்லாத்தையும் விற்றாலும் உடம்பு ஊனம் தான். எவ்வளோக்குள்ள ரேட் ஆஃப் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அவ்வளோக்குள்ள பனிஷ்மெண்ட் ஹெவியாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்குள்ள ரேட் ஆஃப் பேமெண்ட் பண்ணுமோ அவ்வளோக்குள்ள அபராத வட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஒரு கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்து லேட் பண்ணுறோம், லேட்டாக என்ன ஆகும்? அந்த வட்டி தொகை கூடுதலாகும் இல்லையா? அபராதமோ வட்டி தொகை கூடுதலாகும். அதே மாதிரி அந்த கர்மாவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறது லேட்டாக அவனோட இன்டென்சிட்டி ஆஃப் சஃபரிங் வந்து அதிகமாக இருக்கும், இன்டென்சிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இவங்க 2 பேரும் பிளட்டு கேட்குறாங்க, தெரியல அவங்களுக்கு, புரியல அவங்களுக்கு. ஸோ கர்மாவை போக்குவரங்க வழிகளை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? ஓகே. இன்று பிறந்தநாள் காண்மையானது இடைய மகன் சிவாவுக்கு டாக்டர் ஐயா, ஆஸ்தமி ஐயா மற்றும் உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களையும் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். சகோதரி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, அது பண்ணிட்டோம் நாம். ஓகே, அது அவருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அம்மா மாதிரியே இருக்கார் புள்ள, வெரி குட், ரைட். மேடம் மாதிரியே தான் இருக்காரு, வெரி குட் வெரி குட். இப்போ பாலசுப்ரமணியன் சொல்லி ஒரு சகோதரர் போட்டிருக்காரு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னும் போது இறைவனை விட்டார். இது எப்படி வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய அருளால இந்த சகோதரர் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழட்டும் அப்படி சொல்லணும். இறைவன் அருளால, இறைவனுடைய ஆசீர்வாதத்தால இவர் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை கூப்பிட்டுக்கணும். பட் இது வந்து தவறுன்னு சொல்லலை, அது மாதிரி பழக்கப்படுத்திட்டோம். நாம டைரெக்டாக ப்ளஸ் பண்ணுறோம். பட் நாம டைரெக்டாக ப்ளஸ் பண்ணாமல் எப்பவுமே கூட அவர் இழுத்துக்கணும், இறைவனை இழுத்துக்கணும். ஸோ இறைவனை இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லணும். சரியா? இன்னொன்று, இந்த வாழ்க வளமுடன்றது ஒரு நல்ல கான்செப்ட். வேதாத்திரி மகரிஷியை வந்து குறை சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. வேதாத்திரி மகரிஷியே குறை சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நான் சின்னவன் தான். பட்டு வேதாத்திரி மகரிஷி ஒரு நல்ல கருத்தை சொன்னார். அதை வாயில் வர வார்த்தை வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அது வந்து பிரபஞ்சம் முழுசும் அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அது தப்பு இல்லை. நாம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த வாழ்க வளமுடன் சொல்கிறோம் இல்லையா, அது அக்கார்டிங் டு தமிழ் கிராமர் வந்து தப்பு. அக்கார்டிங் டு அவர் தமிழ் கிராமர், தமிழ் இலக்கணப்படி அகத்தியர் சொல்லி தொல்காப்பியர் எழுதிய அந்த இலக்கணத்தின்படி நல்லா பார்த்துக்குங்க. அகத்தியர் சொல்லி, அகத்திய மகரிஷி சொல்லி தொல்காப்பியர் அதை கற்றுக்கொண்டு தொல்காப்பியர் எழுதின அந்த இலக்கணத்தின்படி வாழ்க வளமுடன் வரக்கூடாது, வளமுடன் வாழ்கன்னு வரணும். அப்போ வாழ்க வளமுடனுக்கும் வளமுடன் வாழ்க்கைக்கும் என்ன சார் வித்தியாசம்? நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்கள் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 100% எனர்ஜி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, அது கிடைக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. வேதாத்திரி மகரிஷி ஐயாவும் நான் குறை சொல்லணும்னு யாரும் நினைக்காதீங்க, நான் குறை சொல்லலை. பட் ஒரு சின்ன ஃபைன் டியூன் பண்ணால் இன்னும் நல்லதுன்னு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். பட் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க, அந்த வேதாத்திரி மகரிஷி ஐயா உலக சமுதாய சேவா சங்கம் அந்த அமைப்பில் இருக்கிற அந்த தியான பயிற்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க, வாழ்க வளமுடன் முடிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது வாழ்க வளமுடன், முடிக்கும்போது வாழ்க வளமுடன் இருப்பாங்க. பேச்சு வாழ்க வளமுடன் இருப்பாங்க. நல்ல விஷயம், அது தப்பு கிடையாது, நல்ல விஷயம், மங்களகரமான விஷயம், அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். பட் அது இன்னும் கொஞ்சம் எப்படி செம்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, அக்கார்டிங் டு தமிழ் இலக்கணத்தின்படி வாழ்க வளமுடன் சொல்றதை விட முன்னாடி வாழ்க வளமுடன் சொல்லுங்க, வளமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வளமுடன் வாழ்கன்னு சொல்லும்போது என்னுடைய ஃப்ரீக்வன்சி பவர், பாசிட்டிவ் பவர் 200 டைம்ஸ் இருக்கும், 2 மடங்கா இருக்கும். அதனால தப்பா நினைக்க வேண்டாம். இது வரும்போது ஒரு சஜஷன் சொன்னேன் நான். இதை வந்து வளமுடன் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பலன் வந்து இன்னும் அதிகம், 2 மடங்கு அதிகமாக, 100னா 200 கிடைக்கும், 2 மடங்கு பவர் அதிகமாக கிடைக்கும். அதனால முடிஞ்சதுக்கு அந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே சொல்லலாம், தப்பு கிடையாது.
அந்த குரூப்ல இருக்கும் சொல்லலாம். இருந்தாலும் இல்லை சார் எங்கள் மகரிஷி இப்படி சொல்லியிருக்காரு, நான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சில பேர் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட்டு வெளில சொன்னால் கண்டம் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா மனசுக்குள்ள யார் சொல்லிக்கணும். வாழ்க வளமுடன் சொல்றதை விட வளமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பவர் வந்து பாசிட்டிவ் பவர். நீங்கள் கிரேஸ் பண்ணுற பவர், உங்களுக்கு கிடைக்கிற பவர் பல மடங்கு அதிகமாகும். சப்போஸ் இதுக்கு வந்து 100 மடங்குன்னு வச்சிங்கன்னா அது 200 மடங்கு கிடைக்கும், டபுள் த அமௌண்ட்டாக கிடைக்கும். அதனால் எப்பயுமே சொல்லும்போது அந்த வளமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க. வாழ்கன்று கடைசியாக முடியணும். நல்லா பாருங்க, வாழ்கன்று கடைசியாக முடியணும். இப்போ நீங்கள் தமிழினுடைய அந்த பாடல்கள்லாம் பாருங்க, தமிழ் இலக்கணத்தில் பாடல்லாம் பாருங்க, எல்லாமே இந்த வாழ்க வாழ்கன்னு கடைசியாக முடியும். நாதன் தாழ் வாழ்க, அந்த வாழ்க வாழ்கன்னு கடைசியாக தான் முடியணும், முன்னாடி வரக்கூடாது. தப்பு கிடையாது, அதை இன்னும் செம்மையா சொல்லலாம். நாதன் தாழ் வாழ்க, நீங்க அந்த பாடலாம் பாருங்க, திருமுறையில பாடலாம் பாருங்க, வாழ்க வாழ்கன்னு முடியும். அந்த வாழ்க வாழ்க வாழ்கன்னு முடிகிறது கடைசியா தான் முடியும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வாழ்க வாழ்க வாழ்கன்னு கடைசியா முடியும். அப்போ நாதன் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, வாழ்க நாதன் தாளும் சொல்லலாம். நாதன் தாழ் வாழ்க, வாழ்க நாதன் தாள்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லும்போது பவர் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும், பாசிட்டிவ் பவர். வாழ்க நாதன் தாழும் போது அதுல 50% தான் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க, ரைட் பிரதர்ஸ் வந்து ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஃப்ளைட் கண்டுபிடிச்ச லெவல்லே நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் இல்லை, நிறைய மாடர்ன் ஆயிருக்கு, அப்டேட் ஆயிருக்கு, நிறைய மாடர்ன் ஆயிருக்கு. இப்போ அப்போ ஆரம்பிச்ச போது கண்டுபிடிச்சது வேற, இன்னைக்கு இருக்கிற ஃப்ளைட்டு வேற இல்லையா? சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க முதல்ல. அப்போ சைக்கிள் கண்டுபிடிச்ச போது அவங்க ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண சைக்கிள் வேற, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற சைக்கிள் வேற, அப்டேட் பண்ணிக்கோ, நிறைய மாடர்னாக மாற்றிருக்கோம் எல்லா பொருள்களுமே. இப்போ ஈவன் டிவி கூட எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல இருந்த டிவி வேற, டிவி முதல்ல வந்தபோது என்ன டிவி இருந்தது, எப்படி இருந்தது? சரி, இன்னைக்கு எப்படி டிவி இருக்கு, எப்படி அப்படியே அப்டேட் பண்ணி மாறி 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 வந்திருக்கும். அதே டிவி தான் மாறி இருக்கும். மொபைல் எடுத்துக்கோங்க, மொபைல் அந்த காலத்துல எப்படி இருந்தது? அப்படி செங்கல் மாதிரி இருக்கும், பெரிய சைஸா இருக்கும், பெரிய சைஸாக இருக்கும், செங்கல் மாதிரி இருந்தது. ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த மொபைல் வந்து இப்போ எப்படி இருக்குது? காம்பேக்டர்ஸ் பாக்கெட் வச்சுக்கலாம், சிம்மா அது சுண்ணாம்பு தடவை மாதிரி டச் அப்போது டச் தான், பட்டன் தான் அது கூட. பட் இப்போ சுண்ணாம்பு தடவைக்கு வந்துடுச்சு, தடவிட்டே இருக்கும். நானும் தடவை வேண்டியதாக இருக்குது. இது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு டைம் இல்லை, அதனால் நானும் இங்கே தடவிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு பிடிக்காது தான், பட் இருந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்து நேற்று பண்ண டைம் இல்லை, நேற்று வேறு சில வேலைக்கு நான் முடியல. சரி, காலைல மெசேஜ் சொல்லுங்கிறதுக்காக நானும் இப்போ தடவுறேன். இப்போ சுண்ணாம்பு தடவை நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுடுச்சுது. அப்போது அன்னைக்கு மொபைல் கண்டுபிடிச்சாங்க, அதே மொபைல் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், அப்டேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக பாசிட்டிவ்ஸ்க்காக சொன்னாங்க, நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. இன்னைக்கு நான் அவர் குறை சொல்லலை, அவரை நான் வணங்குறேன், மரியாதை கொடுக்குறேன், அவர் பெரிய மகான். இது வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. அவர் சொன்னார், ரைட் ஓகே, அவர் வாழ்க்கை வளமுடன் சொன்னார், ரைட் ஓகே, நல்ல கருத்து. அதை நாம இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி அதை வளமுடன் வாழ்க்கை மாத்தினா என்ன? மாத்தினா அது அவருக்கு செய்கின்ற அபச்சாரமோ, அவரை அவமரியாதை பண்றதோ, அவரை குற்றம் சொல்றதோ, அவரை குறை சொல்றதோ, இல்லை வந்து அவரை வந்து கண்டனம் செய்கிறதோ, இல்லை தப்பா பண்ணான்னு சுட்டி காட்டுறதோ கிடையாது. நவர் 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 நவர், தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அதுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த குரூப்ல இருக்கவங்க இருப்பாங்க, குரூப்லையும் இருப்பாங்க, யூடியூப்ல பார்க்கணும் இருப்பாங்க, தப்பா புரிஞ்சக்கூடாதுன்னு சொல்றது. அவர் சொன்னது கரெக்டு, தப்பு இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. நாம ஏன் அதே மாதிரி டிவி தான் வச்சுக்கோன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ மாடர்னாக வரும், அதே மாதிரி ஃப்ளைட் தான் யூஸ் பண்ணி, இன்னைக்கு மாடர்ன் ஃப்ளைட் இருக்கு, அதே மாதிரி சைக்கிள் தான் யூஸ் பண்ணுங்க, இன்னைக்கு வேற சைக்கிள் வருது. அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்ணி சொல்லி இன்னைக்கு மாடர்ன் அப்டேட்டாக வருது, இன்னும் புதுசு புதுசாக வரலாம், புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும், புதுசாக மாறிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு மகான் சொன்னார், மகரிஷி சொன்னார், வாழ்க்கை வளமுடன் சொன்னார், ரைட் ஓகே, ஏதோ ஒரு பை மிஸ்டேக்கு தெரியாமல் சொல்லிட்டார், தப்பு இல்லை. அப்போ அதை வளமுடன் வாழ்க்கைன்னு மாற்றிக்கோமே. அக்கார்டிங் டு தமிழ் கிராமர், வளமுடன் வாழ்க்கைன்னு சொல்லும்போது படம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகம், 100 200னா 300-400 மடங்கு அதிகம். நீங்கள் எந்த அளவுக்கு டெடிகேட்டர் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு. அதனால தயவுசெய்து அந்த வேதாத்திரி மகரிஷி ஐயா அமைப்பில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறது நல்லது நான் நினைக்கிறேன். அது அப்போ சொல்லும்போது என்னாகும், வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், இதை சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் ஜீவகாந்த சக்தி நம்மகிட்டையும் உருவாகுது, மற்றவங்ககிட்டையும் உருவாகுது, பிரபஞ்சத்தையும் உருவாகுது. இதனால எல்லாம் மியூச்சுவல் பெனிஃபிட் தான், நாமளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்போம். அதே தான், நாமளும் நல்லா இருப்போம், அவங்க நல்லா இருப்போம். அப்போ இதனுடைய பலன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கொண்டு வரீங்க, 100x 200x 300x 400x நீங்கள் கொண்டு வரும்போது நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க இல்லையா?
ஆனால் தயவுசெய்து இனிமேலுக்கு அப்படி ட்ரை பண்ணுங்க, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன் நான், அகத்தியருடைய இலக்கணத்தை வச்சு நான் சொன்னேன். அதனால் எப்பயுமே வாழ்க்கைன்னு சொல்லுவாருங்க, வாழ்க்கை கடைசியாக முடியணும், வாழ்க்கை கடைசியாக முடியணும், வாழ்க்கை கடைசியாக அதுக்கு முன்னாடி ஒர்க் போகணும். அப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது அது சிறப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வளமுடன் வாழ்கன்னு சொல்லும்போது சிறப்பு அதிகமாக இருக்குது, பலன் அதிகமாக இருக்குது. சரி, வாழ்கன்னு கடைசி முடியும் மாதிரி முன்னாடி அந்த வார்த்தை போடும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஈவன் மந்திரங்கள் கூட என்னுடைய குரு சுந்தரராஜன் அடிக்கடி சொல்லுவார். மந்திரங்களை சொல்லும்போது சில பேர் டைரெக்டாக மந்திரத்துக்கு போயிடுவாங்க. இல்லை ஓம் போட்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னார். ஏன் ஓம் போட்டு தான் ஆரம்பிக்கணும்? ஓம் போடாமல் ஆரம்பித்தா என்ன? அப்படியா, சரி, ப்ராக்டிக்கல் டெமோ பண்ணி கொடுத்தார். ஒரு மந்திரத்தை ஓம்ன்ற வேர்டு சொல்லிட்டு போடுறதுக்கும் ஓம் இல்லாத அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குன்னு சொல்லி காட்டினார். அந்த ஓம் சொல்லிட்டு ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓமை சேர்த்து சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் வந்து 10x வச்சுக்கோங்க, 10x வச்சுக்கோங்க. அந்த ஓம் சொல்லாமல் பண்ணும்போது 5x தான் கிடைக்கும், பாதி தான் கிடைக்கும். அது ப்ராக்டிக்கலாக எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டும். அந்த ஃப்ரீக்வன்சி ரேஷியோ போட்டு ப்ரூவ் பண்ணி, அப்போ எந்த ஒரு மந்திரத்தையும் முடியும் போது மந்திரத்தோடு முடிக்கிறோம், பட் முன்னாடி ஓம் போடணும். அந்த ஓம் போட்டு அந்த மந்திரத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேரியேஷனை காட்டினார். அதே மாதிரி ஓம் கூட ஜென்ரலாக ஓம் 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 அவ்வளோதான். இந்த ஆதிபராசக்தி கோயிலில் மற்றவங்கலாம் பாருங்கள், ஓம் ரொம்ப ஸ்பீடாக சொல்லுவாங்க. ஓம் 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 அப்படி சொல்லக்கூடாது. ஓ வந்து இழுக்கணும். ஓ ஐயம், ஓ இம். அப்போ இந்த ஓக்கு அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கறது வந்து, ஓன்னு ப்ரொடக்ஷன் கொடுக்கறது வந்து அதிகமாக கொடுக்கணும், இம்முக்கு வந்து கம்மியாக கொடுக்கணும். ஓ இம் அப்படின்னு. சரி, இந்த ஓம் மந்திரம் வந்து இந்துக்களுக்கு மட்டும் உரிதானது இல்லை, எல்லா மதங்களுக்குமே உண்டானது. அது சில பேர் தெரியாமல் அரகண்ட்டாக இருக்கிறவங்க, இக்னரண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, இது இந்துக்களுக்கு உண்டானது, இது இல்லை, அது எங்கள் மதம் அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. தப்பு. ஓம் வந்து இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல். இந்த ஓம் சவுண்டு வந்து மற்ற கிரகங்களுக்கு போயிட்டு வந்தவங்க கூட சொல்கிறாங்க, அந்த அஸ்ட்ரானட்ஸ் கூட சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த அண்டவெளியில் எங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டவெளியில் வெளில போயிட்டோம்னா அந்த ஓம்ன்ற அந்த ஓங்கார சவுண்டு நாங்கள் கேட்கும் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டாக்டருங்க அவங்க சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற ஒலி ஓங்காரம் வந்து அது ஓங்காரம். இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் அல்லது இட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் தான் கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தும். அது எல்லாருக்குமே வேலிட் ஆனது. ஓங்காரம் வந்து எல்லாருக்குமே உண்டானது, எல்லா மதங்களுக்குமே உண்டானது. அப்போ அந்த சவுண்டு வந்து ஓம்ன்ற சவுண்டு வருது அப்படின்றாங்க. இதை தான் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆமேன்னு சொல்லுவாங்க. ஆமேன்னா என்ன? அந்த ஓம்ன்ற அதில் வந்துடும். அந்த அவங்க தெரியாது, ஆமேன்னு சொல்லுவாங்க, பட் ஓம் அதில் வருதுன்னு தெரியாது. அதே மாதிரி இஸ்லாத்தில் சொல்லுகின்ற சில வேர்ட்ஸ்லேயும் அந்த ஓம்ன்றது வரும், அந்த ஃப்ரீக்வன்சி வரும். ஓம்னு சொல்ல மாட்டாங்க, பட் வேற மெத்தட்டை சொல்லுவாங்க, வரும். அதே மாதிரி ஆமேன் சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் ஆமேன் சொல்லுவாங்க. ஆமேன்றது அந்த ஓம்னுடைய டெரிவேஷன் தான் அது. ஸோ ஓம்னுடைய டெரிவேஷன் எல்லா மதங்களையும் இருக்கும், எல்லா மதங்களுடைய சாண்டிங்லேயும் இருக்கும். ஸோ ஓம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஸோ இந்துக்களுக்கு மட்டுமே உண்டானது இல்லை, எல்லா மதங்களுக்குமே உண்டானது. அந்த மந்திரங்கள் எதை சொன்னாங்கன்னா முன்னாடி ஓம் சேர்த்து சொன்ன பலன் அதிகம்னு சொல்ல வர. நம்ம கர்மாந்தியிலும் ரொம்ப மந்திரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, மந்திரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா மந்திரங்களை தாண்டி நம்ம வரணுன்றது தான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், அகத்திய பெருமானுடைய கூற்று, அகத்திய மகரிஷனுடைய கூற்று. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்போ மந்திரம் எதுக்கு சொல்கிறோமோ அந்த பர்பஸ், அந்த மைண்டு வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நினைச்சாலே போதும் நடக்கும். அந்த மைண்டை வந்து பியூரிஃபை பண்ணி டியூனிங் பண்ணுறது தான் மேட்ரு. மந்திரத்தை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. தப்புன்னு சொல்ல வரல, பட் நம்ம அதை தாண்டி வரோம்னு சொல்கிறோம். மந்திரங்கள் தப்பு, அந்த கான்செப்ட் தப்பு, ஏமாத்து வேலை அப்படி சொல்லலை. இட் இஸ் அ சயின்ஸ், பர்ஃபெக்ட் சயின்ஸ். பட் நாம் அந்த சயின்ஸை மேலே தாண்டி வருவோம்னு சொல்கிறோம். மந்திரங்களை தாண்டி நீங்கள் நினைச்சாலே நடக்கணும், நீங்கள் மனசில் நினைச்சாலே நடக்கணும். அந்த மாதிரி உங்களை ஃபைன் பண்ணி கொண்டு வரும் கர்மாதி ஹீலிங். அப்போது மந்திரங்களை ஜபிக்கிறார் ஒருத்தர்னா, மந்திரங்கள் ஜபித்து அவரால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுதுன்னா, நீங்கள் கர்மாதிகளை சொல்லிக் கொடுக்குற அந்த 18 இறைக்கட்டளைகளை ஃபாலோ பண்ணாலே, மந்திரங்கள் ஜபிக்காமலே அதை வந்து உங்களை சக்சஸ் பண்ண முடியும். ஒருத்தர் மந்திரத்தை ஜபித்து ஒரு சாதனை பண்ணுறார், அவர் 1008 தடவை சொல்லலாம், 1,00,000 தடவை சொல்லலாம், தொடர்ந்து சொல்லலாம், பிரம்மகுத்தேன்னு சொல்லலாம். மேபி எந்த வகையில் அவர் மந்திரத்தை சொன்னாலும் அவர் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவார் இல்லையா? அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் கர்மாதி ஹீலிங் அந்த 18 விஷயங்களையும் கரெக்ட் டே டு லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மந்திரம் சொல்லாமலே உங்களை அதை ஃபாலோ பண்ண முடியும்.
அவரோட ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அவரோட பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். அவருடைய எஃபர்ட் போட்டு ஒரு நாள் எழுந்து உட்காந்து யோகா பண்ணி பிராணாயாமம் பண்ணி நாடி சுத்தி பண்ணி என்ன எனர்ஜி உங்களுக்கு வர வச்சிருக்கிறாரோ அவர் சாதனை சாதிக்கிறாரோ அதை போகிற போக்கில் சாதிச்சு போயிடுவீங்க நீங்கள் பன்னெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ண. இவர்கள் எவ்வளோ வந்து உங்கள் மேலே கருணை கொண்டு அதை கொண்டிருக்காங்க. அதை சாதாரண நினைக்காதீங்க, அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ம் பாலசுப்ரமணியம், நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும். என் அன்பான் இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தப்பில்லை, பழக்கம் போல வளர்றாரு. பட் இது எல்லாமே ரைட், ஓகே. இது எல்லாம் கிடைக்க இறைவன் அருள் புரிவானாகன்னு அவர் பிடிச்சிக்கணும். இதை எப்படி சொன்னோம்? நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் வாழவும், எல்லா செலவையும் பெற்று வளமாக வாழவும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி முடியும். இப்போ இது வந்து நாம வாழ்த்துறோம். நாம என்ன சொல்றோம்? கூட கடவுள் கூட துணை கூப்பிட்டுக்கோங்க, அவரை வச்சு வாழ்த்து சொல்லுங்க, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். அது இதை மாதிரி பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். அதனால சொல்றேன், அந்த மாதிரி மாத்திக்கோங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அதேதான், அந்த வளமுடன் வாழ்கன்னு போட்டுக்கோங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்துதேவி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. இனிய பிறந்தநாள். இந்த பிறந்த நாளில் இனிமையான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த பிறந்த நாளில் இந்த ஆத்மா நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுக்கணும். இப்படி இனிமேலுக்கு இது மாதிரி சொல்றது அவாய்ட் பண்ணுங்க. லதா ராமானுஜம், ஹாப்பி பர்த்டே டு டியர் சிவா, காட் பிளஸ் யூ ஆல்வேஸ். ஹாப்பி பர்த்டே டு டியர் சிவா, காட் பிளஸ் யூ ஆல்வேஸ். இவங்க கடவுளை பிடிச்சிட்டாங்க. இப்படிதான் பிடிக்கணும். அந்த கடவுளை வந்து லிங்க் பண்ணி வாழ்த்து சொல்லுங்க, எப்போ யாருக்கா இருந்தாலும். எஸ், இது கரெக்ட். லக்ஷ்மி மேடம், சகோதரி மனிதனுடைய அம்மா, இனிய பிறநாள் காணும் தம்பி சிவா, நீருடி வாழ இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். கரெக்ட். இறைவனை பிடிச்சிட்டாங்க. இறைவனை பிடிச்சி வாழ்த்தணும். நம்ம வாழ்த்துறதுக்கும் இறைவனை பிடிச்சி வாழ்த்துறதுக்கும் பலன் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஆசீர்வாதம் பல மடங்கு ஆசீர்வாதம் போகும். அந்த பிளஸ்ஸிங் வந்து நமக்கும் ஆசீர்வாதமாக கிடைக்கும். இதில் வந்து போத் ஆர் பெனிஃபிட்டட். நம்ம யாரை வாழ்த்துறோமோ அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் போகும், நம்ம யாரை வாழ்த்துக்கிறோமோ நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த இறைவனை நீங்கள் கூட்டுக்கும் போது அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் வந்து ரெண்டு பேருக்கும் பலன் தரனா இருக்கும். இவங்க இறைவனை கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஓம் நமசின்னு போட்டிருக்காரு. நிலைமிசை நீடு வாழ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எஸ், நிலைமிசை நீடு வாழ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றீங்க, இறைவனை கூட சேர்த்துக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே, எல்லாம் வல்ல இறைவன் அருளாலே நிலைமிசை நீடு வாழ வாழ்த்துகிறேன் அப்படி சொல்லணும். ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லணும். கடவுளை இழுத்துக்கணும். இதில் கடவுளை அவர் கூப்பிடவே இல்லை. எஸ், அதே மாதிரி டாக்டர் அருணா, இனிய பிறநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எல்லாம் ஓகே, கடவுளை விட்டாங்க, கடவுளை சேர்த்துக்கணும். ஜெகதீஷ் சகோதரர் போட்டிருக்காரு, அவரும் வாழ்க வளமுடன் முடிச்சிட்டாரு. கடவுளை கூப்பிட்டு வார்த்தை சொல்லணும். ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஓகே, சித்தர்கள் தேவதைகள் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் சேர்ந்து எப்பவுமே கடவுளை வந்து கூப்பிட்டுக்கணும். கொஞ்சம் கவிதை நாடியில் போட்டிருக்காரு. தம்பி கவிஞர் இந்த ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்குவோம். கவிஞர் தான் அவர். ஓகே. சுபான்னு ஒரு சகோதரி போட்டிருக்காங்க. மகிழ்வான தருணங்கள் மலரட்டும், இனிமையாக நெகிழ்வான நேசங்கள் நிகழட்டும், இளமையாக என் அன்பான பிறநாள் வாழ்த்துக்கள், அன்பு தம்பி சிவா. ரைட், ஓகே. கடவுளை கூட கூப்பிட்டுக்கணும்.
அல்லா ரிஷாத், தர்மத்தாயின் பிள்ளையே தரணி போற்ற வாழ்க. அல்லாவின் அருளால், எல்லாம் அல்ல அல்லாவின் அருளால் தர்மத்தாயின் பிள்ளை வாழ எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆசீர்வதிப்பானாக. அப்படி சொல்லணும். அல்லாஹ் ரிஷால், அல்லாவை கூட கூப்பிட்டுக்கணும். அல்லாஹ் கூட கூப்பிட்டும் போது எல்லாம் அல்ல இறைவன், ஏக இறைவன் அல்லாஹ் அப்படின்னு அருளால் இந்த தர்மத்தாயின் பிள்ளை தன்னை போட்டு வாழட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாவை அப்படி கூப்பிட்டு பிளஸ் பண்ணணும். சரியா? அனுஷ்யா யாக்கோபு சகோதரி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எல்லாரும் சொல்கிற வாழ்த்து, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அப்புறம் சசிரேகா சகோதரி, ஹாப்பி பர்த்டே டியர். ஓகே, எல்லாமே ரைட். கடவுளை கூட சேர்த்துக்கோங்க, கடவுளை கொடுக்கணும். த அல்மைட்டி காட், த அல்மைட்டி காட் அதை கூட சேர்த்துக்கணும். த அல்மைட்டி காட் வில் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படி போடணும். ஹாப்பி பர்த்டே டியர் வித் த அல்மைட்டி காட்ஸ் பிளஸ்ஸிங், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லணும். அப்போ கடவுளை கூட ஏற்றி நீங்கள் சொல்லும்போது ஆசீர்வதிக்கப்படுகின்ற உங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும், அவங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். ஸோ அதை கொஞ்சம் பழக்கத்தில் தப்பில்லை, அந்த பழக்கத்தில் கொண்டு வந்துடும். ஓகேவா? மாறணும். நம்ம கர்மேனேஜிங் பிளேயர்ஸ் மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம மாறணும். நம்ம சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம நிறைய குட்கர்மாக கொண்டு வரணும். சின்ன சின்ன விஷயம் கூட நிறைய குட்கர்மாக கொண்டு வரணும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்க, மொய் வைக்கிறீங்க, காலை டிஃபன் சாப்பிட்றீங்கள, மொய் வைக்கிறீங்க, ரிசப்ஷன் போகிறீங்க, வரீங்க. இத்தனை நாள் போன மேரேஜ் வேறு. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணணுன்றது ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். பெண் வீட்டாராக இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுங்க, பணமாக கொடுங்க, பொருளாக கொடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் பொருளாக கொடுக்க வேண்டாம், எவ்வளோ நெருங்கிய உறவாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பணமாக கொடுங்க, தப்பு கிடையாது. இந்த பணமாக கொடுக்கும்பொழுது என்னுடைய சிஸ்டர் ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க வேலை செய்கிற ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸ்க்கு மேரேஜ்னு போயிருக்காங்க. அந்த மேரேஜில் சில விஷயம் நடந்தது தான். அதை ஒரு தடவை எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க. கல்யாணத்துக்கு போனோம், அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு மொய் 2 சவரன் வச்சுருக்காரு ஒருத்தர். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி மொய் 2 சவரன் வச்சுருக்காரு. இப்போ வைக்கும்போது அதே 2 சவரன் அந்த வீட்டார் எழுதி பார்க்குறாங்க. பொண்ணு வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரோ யாரோ XYZ, இவங்க கல்யாணத்துக்கு போனவங்க, எங்கள் சிஸ்டர் கல்யாணத்துக்கு போனவங்க. 2 சவரன் வைக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தங்க வலைக்கும் இப்போ தங்க வலைக்கும் ரேட் ஜாஸ்தி இல்லையா? அவங்க அந்த கல்யாண வீட்டுக்காரனை எதிர்பார்க்குறாங்க, நீ மொய் போட்ட, எனக்கு அந்த 2 சவரன் போடணும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவர் 2 சவரன் போடலை. பிகாஸ் அந்த இன்ஃப்ளேஷனில் விலைவாசியில் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. ஏதோ ஒரு பணமாக கொடுத்துருக்காங்க. அப்போ 2 சவரன் பணம் போடணும். இப்போ நீங்கள் அந்த 2 சவரன் பணம் மாற்றி சொல்லிட்டேன் நான். 2 சவரன் அவங்க போட்டிருக்காங்க. கரெக்ட். கொஞ்சம் நான் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது 2 சவரன் நகை ஏற்கனவே அவங்க போட்டிருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு 2 சவரன் இவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் போய் உனக்கு போட்டேன், 2 சவரன் நான் போட்டேன், அந்த 2 சவரன் நகை இப்போ எனக்கு வரணுன்ற மாதிரி இவங்க எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் இவங்க 2 சவரன் நகை போடலை, கையில் பணமாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அவங்க கேல்குலேஷன் பண்ணுறாங்க, 2 சவரன் நகை நீங்கள் நகை தான் வச்சுக்கணும். அன்னைக்கு 2 சவரன் நகை நாங்கள் உங்களுக்கு போட்டோம், நீங்கள் எங்கள் பையன் வீட்டு கல்யாணம் பொண்ணு வீட்டு கல்யாணம் 2 சவரன் நகை போடணும். நீ 2 சவரன் நகை போடலை, நீ கொடுக்குற பணம் 1 சவரனுக்கு தான் வருது, மிச்சம் 1 சவரன் குறையுதுன்னு கேட்டாங்க. இது இப்படியே போய் சண்டையே தகராறே நடந்துதான், மொய் தகராறு நடந்துக்குது. எங்கள் சிஸ்டர் சொல்லி சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நடக்க தெரியுமா உனக்குன்னாங்க. எப்படிமானா விளக்கம் சொன்னாங்க. 2 சவரன் நகை முன்னாடி போட்டாங்க, 10-15 வருஷம் கழிச்சு இவங்க வீட்டில் மேரேஜ் நடக்குது, அதே 2 சவரன் இங்கே எதிர்பார்க்குறாங்க, 2 சவரன் இவங்களால கொடுக்க முடியும். அப்போ விலைவாசி ஜாஸ்தி. அப்போ இவங்க ஏதோ பணமாக மொய்யா போட்டிருக்காங்க, அது 1 சவரனுக்கு தான் வருது, மிச்சம் 1 சவரன் எனக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? உன்னை எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எங்கள் வீட்டில் இது அடுத்த கல்யாணம் எதுவும் கிடையாது, இந்த கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சு, இப்போ உன்னை எப்போ போடுவேன், எப்போ கொடுப்பேன் அப்படின்னு கல்யாணத்திலே தகராறு. இது என்ன சொல்லுவீங்க, எல்லாம் பஞ்சாங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஏங்க நான் 2 சவரன் நாளைக்கு போட்டேங்க, இன்னைக்கு 2 சவரன் போடணுமா இல்லையாங்க, இதுக்கு மேலே நான் கல்யாணம் வாங்க முடியாதுங்க. ஃபுல்லாக கல்யாணம் ஆகிப்போச்சு, எங்கள் வீட்டு கடைசி கல்யாணம்ன்றாரோ, எங்கள் வீட்டில் கடைசி கல்யாணம் இதோட சரி, இதுக்கு மேலே யாரும் இல்லை. அப்போ இதை போட்டு கிளியர் பண்ணணும்ல டியூட்டி, அது டியூட்டியாக நினைக்கிறார், கடமையாக நினைக்கிறாரு, முடிச்சிடணும்ல. ஏன்னா சார் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாங்க, ஐயா நீ அன்னைக்கு 2 சவரன் போட்ட ரைட்டு, அன்னைக்கு விலைவாசி கம்மியாக இருந்து போட்டேன், இன்னைக்கு விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, அப்போ நீ 2 சவரன் வாங்குறீங்க, 1 சவரன் தான் வாங்க முடியுது, அதுக்கே காசு பற்றாக்குறை, ஆனால் தான் பணமாக வச்சேன், சரி 1 சவரனுக்காவது வச்சுக்கோ அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. நீ 1 சவரனுக்கு என்ன சொல்கிற, நகை போடுறியா இல்லை பணம் கொடுக்குறேன்னு எனக்கு சொல்கிறியா? பொது ஆளுங்கிறாங்க, நீயே சொல்லு, இப்பயே சொல்லு, எப்போ கொடுக்குறேன்னு சொல்லு. பாருங்க, கண்டிஷன் வேற, மொய் வசூல் கண்டிஷன் வேற.
ஒரு சவனுக்கு தான் ஈக்குவல் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சவனுக்கு வந்து நீ நகையா கொடுக்குறியா இல்லை பணமா கொடுக்குறியா? எப்போ கொடுக்குற சொல்லு. நகை கொடுத்தாலும் இந்த டைமுக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லு. ஒரு சவன் தான் நகையா வரணும். ஏன்னா ஒன்று தான் கொடுத்துக்கிறேன், அதுக்கு ஈக்குவல் தான். இல்லை பணமா கொடுத்தா இந்த ஒரு சவன் பேலன்ஸ் செய்கூலி சேதாரம் காசு போடுறாரு அவர். செய்கூலி கூட ஒரு சேதாரம் வரும், இவ்வளோலாம் கடை இவ்வளோ செலவாயிருக்கும், நாங்கள் வண்டி வச்சு போயிருக்கிறோம், செலவு பண்ணி எல்லாம் போய் நகை வாங்கிக்கிறோம், அந்த செலவெல்லாம் சேர்த்து இந்த பணம் நீங்கள் எனக்கு கொடுங்க, என்னைக்கு கொடுக்குற சொல்லு அப்படின்னாங்களா. எங்கள் சிஸ்டர் வந்து சொல்லிட்டு எனக்கு ஓ இப்படியெல்லாம் கூட நடக்குமா நாட்டுடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. இப்படியெல்லாம் இருக்கு. இப்போ என்ன சொல்லுவீங்க? அதனால அவங்க எப்படியோ நினைக்கட்டும், உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க. பணமா கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான். பணமா கொடுத்தாலும் அதே பிரச்சனை. பணமா வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் மொய் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணமா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் மொய் வச்சாங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு 1000 ரூபாய் வச்சா டென்ஷன் ஆயிடுவான். இப்போ 1000 ரூபாய் மதிப்பே இல்லை. அப்போ 1000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் மாறி. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் மொய் வச்சாங்கன்னா 1 லட்ச ரூபாய். ஆனால் நம்மளால எப்படி பார்ப்பேன்? இப்போ இந்த ஃபேமிலியில் போனால் என்ன ஆகும்? பையனுக்கு பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன், அப்போ 1000 ரூபாய் போட்டேன், இப்போ 1000 ரூபாய் வந்து எதுக்குமே உதவாது, ஒரு சாப்பாடு கிடைக்க 1000 ரூபாய் ஆகுது, ஆனால் 10,000 வைக்கணுவான். அப்போ 1000 வந்து இங்கே 10,000 ஈக்குவல், இப்போ 10,000 வைக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தர்ம சங்கடம். மொய்யின்ற பர்பஸே மாறி போச்சு. மொய் எதுக்காக வந்து யாருக்கும் தெரியல. அது வந்து ஒரு வட்டிகளாக கடனாக தான் நினைக்கிறாங்க. மொய் வந்து வட்டிகளாக கடனாக நினைக்கிறாங்க. மொய்னா ஏன் வந்ததுன்னா, அதாவது நம்ம தமிழ் சிஸ்டம் வந்து அருமையான சிஸ்டம். உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பண்பாடு நம்ம தமிழ் பண்பாடு. உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தமிழ் பண்பாடு. இன்னைக்கு கடுகட்டு போயிட்டு இருக்கோம் வேற சமாச்சாரம். பட் அந்த பண்பாடு வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் பணம் கொடுத்து உதவ முடியாது. அதனால சீட்டு சிஸ்டம் ஒன்று போடுவோம். எல்லாரும் மாதம் அவனால என்ன முடியுதோ அதை கொடுப்போம். யாருக்கு தேவையா இருக்குமோ அவன் எடுத்துக்கிட்டோம், அவனுக்கு தேவைப்படுமோ எடுத்துக்கலாம். சீட்டு சிஸ்டத்தை உலகத்துக்கு முதல்ல அறிமுகம் பண்ணது தமிழர்கள் தான். சிட் ஃபண்டு சொல்றோம் இல்லையா, சிட் ஃபண்ட் சிஸ்டம். அது எவ்வளோ அருமையான சிஸ்டம் பாருங்க. எங்கிட்ட பணம் இருக்கு, எல்லார்கிட்டையும் 10 பேர்கிட்ட பணம் இருக்கு, யாரும் ஒருத்தனுக்கு லம்பா கொடுக்க முடியாது. இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு 1000 ரூபாய் இருக்கு, யாரோ ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் போகணும், எல்லாரும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் ஒரு 1000 ரூபாய் போடுவோம், ஒரு சிட் ஃபண்டா போடுவோம். அந்த 1000 ரூபாய் சரி யாரும் தேவைப்படுறவங்க எடுத்துக்கிட்டோம், ஒரு ரீசனபிளாக வட்டி அவன் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அதுக்கு பிறகு யாருக்கு எப்போ வருதோ அப்போல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ இதில் பாருங்க ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட். இவங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து இவங்களுக்கு இப்போ யூஸ் இல்லை, தேவையில்லை, ஆனால் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யாருக்கு தேவையோ அவன் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்குவான். எவ்வளோ பாருங்க, இது நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங் மெத்தடில் சொல்கிற கர்மா மாதிரி தான். கடவுள் வந்து ஆப்போசிட் பார்ட்டி கெட்டு போயிடணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டார். நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இவன் இப்படி அவன் அப்படின்னு. கடவுள் என்ன நினைப்பாரு? எல்லாருக்கும் நல்லதே தான் பண்ணுவார். எப்படி கிறிஸ்டலோட ஒரு டிமாண்ட் வச்சுன்னா அது வந்து டோட்டல் ஹாப்பினஸ் சொல்ல முடியும். யாரும் ஒருத்தர் சஃபரர் ஒருத்தர் பெனிஃபிட்டர் அப்படி வராது. இவர் பெனிஃபிட் ஆகிருக்காரு, பெனிஃபிஷரின்னு கொண்டு வராது, ஒருத்தர் சஃபரர் கொண்டு வராது. 2 பேருமே ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணும். கிறிஸ்டல் வந்து அப்படி தான் பண்ணும், இறைவனும் அப்படி தான் பண்ணுவார். ஒரே கண்ணில் சுண்ணாம்பு, ஒரே கண்ணில் வந்து வெண்ணெய் சொல்லுவாங்களே, அப்படி வைக்க மாட்டார். 2 கண்ணையும் வெண்ணெய் தான் வைப்பார். 2 கண்ணையும் வெண்ணெய் தான் வைப்பார். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வைக்க மாட்டார். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பார். அப்போ இந்த மியூச்சுவல் சிஸ்டம் பாருங்க, சீட்டு சிஸ்டம் மியூச்சுவலாக எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக அருமையான சிஸ்டம். அது சீட்டு சிஸ்டம் அருமையான சிஸ்டம். தேவைப்படாத பணம் யாருக்கோ யூஸ் ஆகுது, நமக்கு தேவைப்படும் தேவை, எல்லாரும் சேர்ந்து கொடுங்க. அருமையான கான்செப்ட் அது. அதே மாதிரி தான் மொய்யின்னா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும். அவன் பணக்காரனோ ஏழையோ அவனுக்கு அந்த டைமில் ஏதாவது பணமுடை வரலாம், பணச்சிக்கல் வரலாம். அதனால நம்மளால முடியறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொடுப்போம். இந்த மொய் சிஸ்டம் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்ல வரேன். ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ல 1 லட்ச ரூபாய் செலவாகுது. அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ இல்லையோ என்னவோ, நாம் என்ன பண்ணோம்? ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ப்ளஸ் பண்ணுறோம், எல்லாரும் ஒரு 100 ரூபாய் கொடுப்போம். நம்மளால முடியும் ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு 100 ரூபாய் கொடுப்போம். அப்போ மாதிரி 100 பேர் வந்து ஒரு 100 பேர் 100 ரூபாய் கொடுத்தோம்னா எவ்வளோ ஆகுது? ஒரு 100 பேர் 100 ரூபாய் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஒரு 10,000 ரூபாய் வரும். ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு ஆக முடியாது? கல்யாணத்துக்கு ஒரு செலவுக்கு ஆக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு செலவுக்கு ஆக முடியாது. அந்த ஒரு வெல்விஷிங் மென்டாலிட்டியில் தான் அந்த மொய் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எதிர்பார்க்கக்கூடாது. இயேசு மக்கான் என்ன சொல்றாரு? கடனை கொடு, அதையே நீ திருப்பியாகி பார்க்காதன்றார். கடனை கொடு, அதையே திருப்பியாகி பார்க்காத அப்படின்றாரு. இது கடன் கிடையாது, இது கிஃப்ட். இது வந்து இந்த ஒரு நல்ல சமாச்சாரம் வீட்டில் நடக்குது, ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பளிப்பாக தான் கொடுக்குறோம். இதை நம்மளும் கடனாக மாற்றிட்டாங்க. யார் தப்பு? நம்ம மக்களுடைய தப்பு.
அன்பளிப்பா கொடுக்க, அது எதிர்பார்க்க கூடாது, கொடுத்து திருப்பி கேட்கக்கூடாது, கொடுத்து வாங்கக்கூடாது. ஏ டைப் ஆஃப் தானம் அது. தானத்தையும் தர்மத்தையும் திருப்பி கேட்கக்கூடாதுன்னு ஒரு ரூலே இருக்கு. தானம் பண்ணிட்டோம், அது திருப்பி கேட்கக்கூடாது. தர்மம் பண்ணிட்டோம், திருப்பி கேட்கக்கூடாது. இதுக்கு உண்டான உதாரணங்கள் நம்ம புராணங்கள்ல இருக்கு. தானம் பண்ணிட்டாங்க, தர்மம் பண்ணிட்டாங்க, அது பிறகு ஒரு சிக்கல் வந்துடும். செக் பண்றாரு இறைவன். தானம் பண்ண பிறகு, தர்மம் பண்ண பிறகு ஒரு சிக்கல் வந்துடும். அப்போ இல்லைப்பா எனக்கு அது ஏதோ தெரியாம கொடுத்து நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படி கேட்கக்கூடாது. தானத்தை கொடுத்துட்டும் தர்மத்தை கூட கேட்கக்கூடாது. அது இறை சட்டம் அது. அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு மொய் போடுறீங்க, ஒரு அன்பளிப்பாக கொடுக்குறீங்கன்னா அதை திருப்பி எதிர்பார்க்கக்கூடாது. அது உங்க கையிலிருந்து கொடுக்கணும். எப்படி இறை கடமையில சொல்கிறோம், நீங்கள் சம்பாதிச்சில 33% கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 10 கொடுங்க அப்படின்றாங்களோ, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா ஆசீர்வாதத்தோட பிளஸ்ஸிங்கோட நீங்கள் கொடுத்துட்டு வரணும். அது திருப்பி நமக்கு போடுவாங்க எதிர்பார்க்கக்கூடாது. தப்பு அது. கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது. ஆனால் இப்போ எங்கள் சிஸ்டர் சொன்ன உதாரணம் என்ன, அது கடனாக வச்சுக்கிறாங்க, அது வட்டி இல்லாத கடனாக வச்சுக்கிறாங்க. இப்போதைக்கு கொடுக்க தேவையில்ல, அவ்வளோதான். பட் கொடுக்குற அன்னைக்கு வட்டி முதல்ல சேர்த்து கொடுக்கணும். இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், நான் இப்போ கொடுக்குறேன், என் வீட்டில் அடுத்த கல்யாணம் அடுத்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் போட்டு காம்பன்சேட் பண்ணிடணும். அதில் ஒரு பாயிண்ட் பாருங்க, இது எங்கள் வீட்டில் கடைசி கல்யாணம். வேற கல்யாணம் வேற அளவு இருந்தால் கூட அப்போ டியூ எடுத்துக்கலாம்ப்பா, இது ஒரு பாதி செஞ்சேன், அதுக்கு ஒரு பாதி செஞ்சேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி டியூ எடுத்துக்கலாம். பட் இது கடைசி கல்யாணம், இதில் முடிச்சோம். இதுக்கு மேலே கல்யாணம் அந்த வீட்டில் இல்லை. ஆனால் கடைசி மகனுக்கு கல்யாணம் பண்ணுறேன், அந்த கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன், இதோட முடிச்சு கிளியர் பண்ணிடணும். அவர் கிளியர் பண்ணல, ஆனால் டென்ஷன் ஆகிட்டாங்க, சண்டை பிடிக்கிறாங்க கல்யாணத்துலேயே. தப்பு. ஸோ மொய் அப்படின்றது திரும்பவும் எதிர்பார்க்காத நம்ம அன்பளிப்பாக கொடுக்குறது. அந்த அன்பளிப்பினுடைய தாற்பயத்தை நம்ம காப்பாற்றுவோம். யாரு காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் கர்மாஜீவன் ஃபாலோ பண்ணுறவாவது காப்பாற்றுறோம், கர்மாஜீவன் ஃபாலோயர்ஸாவது காப்பாற்றுறோம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு போகிறது கௌரவத்துக்காகவோ அந்தஸ்துக்காகவோ, அவன் வரலன்னா கோச்சிக்கு போறானேன்றதுக்காகவோ, இல்லை வரலன்னா நாளைக்கு ஒரு சொல்லுவாங்களேன்றதுக்காகவோ, இல்லை நாம போலன்னா அவன் நம்ம அளவுக்கு வரமாட்டான்றதுக்காகலாம் போகாதீங்க. இன்னைக்கு அப்படிதான் போறாங்க. 99.9% ஆஃப் பீப்புள் அப்படிதான் போறாங்க. அப்படி போகாதீங்க. இறைவன் அந்த மணமக்களை வாழ்த்துவதற்காக ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதை எப்படி வாழ்த்தணுன்றது இன்னொரு நாளைக்கு சொல்றேன், பிகாஸ் டைம் ஆகி போச்சு. இன்னொரு நாளைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க சொல்லி பண்ணும்போது நீங்க அவங்களை வாழ்த்துவது இல்லை, அதை மாதிரி பல மடங்கு வாழ்த்தாசன் உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது யாருக்குமே தெரியாது, எந்த ஆன்மீகவாதிக்கும் தெரியாது, எந்த சமயப்பேர்களுக்கும் தெரியாது. கர்மாஞ்சலின்னு சொல்லி கொடுக்குறோம். கல்யாணத்துக்கு போறீங்க, மொய் போடுறீங்க, பிளஸ் பண்றீங்க. அதே நேரத்தில் நாம கர்மாஞ்சலிங்க சொல்ற மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க மணமக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது ஒரு பங்கு, அதே மாதிரி பல மடங்கு ஆசீர்வாதம் இறைவன்கிட்டே இருந்து உங்களுக்கு வரும். அப்ப அந்த மணமக்களை இப்படியெல்லாம் நீ வாழ்த்தினையே, இப்படிலாம் பண்ணியே, பிளஸ் பண்ணியேன்றதுக்காக இறைவன் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பார். ரிட்டர்ன் கிஃப்ட் தப்பு. இப்ப நிறைய எங்க போனா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் அவ்வளவுதான். அந்த கிஃப்ட் கொடுத்தா வாங்கிக்கணும், வந்துடணும். அது நம்ம கடமை. அவங்க நம்ம கொடுக்க வேண்டிய நம்மளுடைய கடமையை நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதை வாங்கி வரணும். இவருக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. கிஃப்ட் அது என்ன ரிட்டர்ன், அந்த கான்செப்டே தப்பு. ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறது தப்பு. இப்போ எங்கே போனால் பாருங்க, ஈவன் நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட, இன்னும் வேறு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனாலும் இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும். இவர் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னா உடனே அவங்க ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சீமந்தம் மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இவங்க ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, உடனே அவங்க ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும். ஒரு பாத்திரம், எவசில பாத்திரம், பிளாஸ்டிக் டப்பா, இது மாதிரி அவனு கொடுக்குறாங்க. தப்பான கல்ச்சர் அது, தப்பு. நீங்கள் கொடுக்குறது அன்பாக கொடுக்குறோம், அந்த அன்பை அவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறது தான் அன்பு. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறது பேர் தான் அன்பளிப்பு. பேர்லயே கரெக்டா இருக்கு பாருங்க, அன்பளிப்பு. அன்பளிப்பு தான், அன்பாக நீங்க அளிக்கிறீங்க. கடன் அளிப்பு இல்லை. கடன் அளிப்பு நான் சொல்றோம் இல்ல, வட்டிகளா கடன் அமைப்பு நான் சொல்றோம் இல்ல, வட்டியோடு கூடிய கடன் அமைப்பு நான் சொல்றோம் இல்ல, அப்படியெல்லாம் கடன் அளிப்பு இல்லை. அன்பளிப்பு, அன்பா கொடுக்குறோம், அவ்வளவுதான். அப்புறம் போய் நீங்க அது போய் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும், ரெண்டாவது கல்யாணத்துக்கு போடணும், மூணாவது கல்யாணத்துக்கு போகணும், கொடுத்துக்கிற எல்லாம் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும், என்ஓசி வாங்கணும், கடைசி கல்யாணத்துல என்ஓசி எல்லாம் வாங்கிடணும், பக்கவா கிளியர் பண்ணணும், டியூ எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அது தட் இஸ் அ பிஸ்னஸ். இது பிஸ்னஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்றோம், நம்ம லைஃப்ல கஷ்டப்படுறதுக்கு தப்பு பண்றோம். இப்ப இந்த மாதிரி சண்டை பிடிச்சவங்களுடைய மனசு நோகுது அப்படின்னா, அவங்க சண்டை பிடிச்ச போது அவரோட பிளஸிங் எப்படி இருக்கும்? அந்த பிளஸிங் எப்படி அந்த மணமக்களை ஹோல் ஹார்ட்டடா வாழ்த்தும்? அப்ப அந்த மணமக்கள் எப்படி ஹாப்பியா சந்தோஷம் வாழ்வாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில பல இன்னல்களை கொடுக்குமே, அது
பல இனங்களை கொடுக்குமே. நான் தான் உதாரணம் கூட சொன்னேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நிறைய கட்சஸ் கொடுப்பீங்க, திட்டுவீங்க, பண்ணுவீங்க, எல்லாம் போய் ரெக்கார்ட் ஆகிக்கும். நாளைக்கெல்லாம் ஒன்றா குடிக்கினாலும் அந்த போட்ட கட்சஸ் தான் உங்கள் பேரம்பேட்டி முதல் கொண்டு அது பாதிக்கும். நீங்களும் பாதிப்பீங்க, அவனும் பாதிக்கும், மியூச்சுவலாக பெனிஃபிட். உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், 2 பேரும் பாதிப்போம். ஆனால் காரணம் தெரியாது. கர்மானுஜிகளா சொல்லிக் கொடுக்கும். இது எத்தனை உதாரணம் வேணாலும் சொல்லலாம், எத்தனை ஃபைல் வேணாலும் என்கிட்ட இருக்கு சொல்கிறேன். நான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்க. ஆனால் அன்பளிப்புன்னு சொல்லும்போது அன்பாக கொடுங்க. ரிட்டர்ன் எதிர்பார்க்காதீங்க. ரிட்டர்ன் கொடுத்தாலும் வாங்காதீங்க. அப்போ அது நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயம், ஒரு 10 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்ட விஷயம் இப்போ சர்வசாதாரணமாக ரிட்டர்ன் கிஃப்ட் ஆகிப்போச்சு. எது எடுத்தாலும் ரிட்டர்ன் கிஃப்ட். அது ரிட்டர்ன் கிஃப்ட்ன்றது அது அன்பளிப்பும் கிடையாது, அது அன்பும் கிடையாது. நானும் கொடுக்குறேன், நீயும் கொடுக்குற. பை அண்ட் டேக் பாலிசி, கிவ் அண்ட் டேக் பாலிசி. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கொடுக்குறேன், நீ கொடு, நான் கொடுக்குறேன். இது என்ன பிஸ்னஸாக? இது அங்கேயும் இருக்கு அன்பு. இந்த அன்பு போயிட்டு பிஸ்னஸாக மாறினால தான் எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் செய்யறீங்களோ அந்த ஃபங்க்ஷனில் அது விளங்குறது இல்லை. ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, சீமந்துக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரீங்க. அது சிசேரியனில் போய் டெலிவரி பண்ணுது. அந்த சிசேரியன் பண்ணிட்டு அது லைஃப் லாங் கஷ்டப்படுது. ஏன் நீங்கள் கொடுக்குற நல்ல ஆசீர்வாதம் பண்ணால் அது நார்மல் டெலிவரி தானே ஆகணும்? அது ஏன் சிசேரியன் ஆகுது? அப்போ உங்கள் வாழ்த்து என்னாச்சு? டூப்ளிகேட் வாழ்த்து, அண்டர் குவாலிட்டி வாழ்த்து, புவர் குவாலிட்டி வாழ்த்து. இதுதான் கல்யாணம்லாம் லட்சக்கணக்கு செலவு பண்ணுறாங்க, நிறைய டெக்கரேஷன் பண்ணுறாங்க, ஓன் பில்டப் பண்ணுறாங்க, நிறைய கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் டைவர்ஸ் ஆகிடுது. என்ன பிரயோஜனம்? டைவர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. டைவர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது, முடிச்சிடும் 7 மணியோட. டைவர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. உங்கள் மனசில் என்ன தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். இதை பண்ணால் டைவர்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனசில் என்ன தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். இதை செஞ்சால் டைவர்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசை என்ன தோணுதோ சொல்லுங்க. என் மனசு தோன்றதை சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம். அக்செப்டன்ஸ், மன்னிப்பு ஐயா. அக்செப்டன்ஸ் ஒண்ணு, மன்னிப்பு கேட்கறது ஒண்ணுங்க ஐயா. கரெக்ட், ரைட். அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சார். வால்யூம் கொஞ்சம் ஃபுல்லா வைங்க சார். விட்டு கொடுத்து போறதுங்கய்யா. ரைட், நல்லது, கரெக்ட். அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லது. அப்புறம் 73 பேர் இருக்கு. உங்க மனசுல என்ன 100 வச்சிருக்கோம். உங்க மனசுல சொல்லுங்க. டைவர்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அவங்கள அப்படியே ஏத்துக்கிறதுங்க ஐயா. எப்படி இருக்காங்க? நல்லது. அப்புறம் ஐயா, அவங்க மணமகள் மணமகன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க விஷயத்துக்குள்ள ரொம்ப தலையிடக்கூடாதுங்க ஐயா. அவங்கள கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து வாட்ச் பண்ணலாம், எல்லாம் ஓகேவா அப்படின்னுட்டு. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்குள்ள போய் நம்மளால நிறைய பிரச்சனை வருதுங்க ஐயா. ஐ மீன் அவங்க பேரண்ட்ஸ்னாலங்க ஐயா. எஸ், உண்மை. நிறைய பேர் எங்கிட்ட நிறைய இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மேரிட்டல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்த ஃபைல் ஒரு 10,000 ஃபைல் இருக்கும் இந்த பாஸ்ட் 36 இயர்ஸில். அது இப்போதான் ரொம்ப அதிகம், முன்னெல்லாம் அப்படி கிடையாது, ஏதோ ரொம்ப ரேராக வரும். இப்போ ஒரு 10 வருஷமா நிறைய வருது. கிட்டத்தட்ட அது எடுத்தாலே ஷார்ட்டிங்கில் இப்போ இதுக்கு 36 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த போது என்ன ஃபைல் வந்து 1-2 தான். இப்போ இந்த ஒரு 7-8 வருஷத்துல நிறைய ஃபைல் பல்க் 10,000 ஃபைலுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ இருக்கு. அதில் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, பெரும்பாலும் பேரண்ட்ஸ் தான் வந்து மிக முக்கியமான டைவர்ஸ் காரணமாக இருக்க. பெரும்பாலும் பேரண்ட்ஸ் தான் 90% சொல்லலாம். அதுலேயும் அம்மாக்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்பாக்களை விட. பேரண்ட்ஸ் தான் 90% காரணமாக இருக்கிறாங்க. அதுலேயும் அம்மாக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்பாக்களை விட. அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், சொல்லுங்க ஐயா. நம்ம கர்மா நம்ம தான் சூஸ் பண்ணணும்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்க. எஸ், கரெக்ட், அதுவும் கரெக்ட். ஐயா, அவங்களோட நல்லது என்ன செஞ்சிருக்காங்களோ அதை ப்ராமினன்ட்டான்னு எடுத்துக்கிட்டு கெட்டதை வந்து விட்டு கொடுத்து போகிறது. எஸ், சூப்பர். எப்பயுமே வாழ்க்கையில நமக்கு ஆகாதவங்க பிடிக்காதவங்கன்னு சொல்லும்போது அவங்க செஞ்ச நல்லதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு கெட்டது பண்ணிட்டாங்கன்றதா கெட்டது அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எத்தனையோ நல்லது பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நினைச்சு பார்த்தோம்னாலே நம்ம மைண்டு மாறிடும். அவங்ககிட்ட அந்த கோபத்தை காட்ட மாட்டோம், எதிர்ப்பை காட்ட மாட்டோம், அந்த வெறுப்பை காட்ட மாட்டோம். உண்மைதான்.
அவங்க நினைச்ச நல்லதையும் பார்க்கணும், கட்டையும் பார்க்கணும். ஏதோ கெட்டது பண்ணிட்டானுக்காக நம்ம குறை சொல்லுவோம், பட் நல்லதையும் நினைச்சு பார்க்கணும். அந்த நல்லதையும் நினைச்சு பார்த்தா நம்ம மைண்ட் மாறிடும். கரெக்ட், அப்சல்யூட்லி, எஸ். வக்கீல்கிட்ட போகணும். ஈகோ வரக்கூடாது ஐயா. ஈகோ இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. மனமிட்டு இறைவனைய ஒரு மனிதன் இறைவனை அடைவதற்கு தடங்களாக இருக்கின்ற நிறைய விஷயங்கள ஈகோ நம்பர் 1. வக்கீல்கிட்ட போக கூடாது ஐயா. எஸ், கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. போனாலே ஒரு வழி பண்ணிடுவாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. விட்டு கொடுத்து போறது, அதே போல கணவர் ஏதாவது சொன்னா நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தள்ளி அப்படி போறது, கண்டிப்பா நல்லதுதான் சொல்லுவாங்க கணவர் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கிறது. உண்மை 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 உண்மை. அதாவது அப்படிதான் எவ்வளவு கோவம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு அப்படிதான் சரி. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சேஞ்சஸ் வந்தது என்னோட லைஃப்ல நிறைய. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ரொம்ப நாளா என்னோட கிளாஸ்ல நான் வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நான் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த கிளாஸ் வந்து நான் ரொம்ப கம்மியா தான் இப்ப ஜாயின் பண்ணேன். என்னோட பேர் ரோஜா ஐயா, ரோஜா சுரேஷ். என்னோட கணவர் பேர் சுரேஷ். நம்மளை இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஐயா. என்னோட லைஃப் வந்து ரொம்ப அமைதியா போகுது. அதுக்கு உங்களுக்கு மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். அதான் வாழ்க்கையில வந்து என்ன நாம நிறைய தவறுகள் பண்றோம், என்ன எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றோம், பெரிய தவறுகளும் பண்றோம், அது எல்லாருக்கும் தெரியும். சின்ன தவறுகள் நிறைய பேர் பண்றோம், தெரியல. இந்த சின்ன தவறுகள் வந்து நமக்கு பெரிய நன்மைகளை வந்து தடுக்குதுன்ற விஷயத்தை தான் நம்ம இந்த கர்ம எனர்ஜி ஹீலிங்ல வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுக்குறோம். நீங்க கர்ம எனர்ஜி ஹீலிங் மட்டும் இந்த 18 இரிகேட்டர்கள் லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப் எப்படி பாசிட்டிவ் ஆனந்தமாக மாறுதுன்னு பாருங்க. நீங்க முயற்சி பண்ண வேண்டாம், அதுவே மாறும். அதுவே உங்களை கொண்டு போய் ஆனந்த நிலைக்கு கொண்டு போய் விடும். ஆனந்த நிலைன்னா என்ன? இறைவனுடைய நிலை. ஆனந்த நிலைக்கு போகும். ஆனந்தமாய் கோஷத்துக்கு போயிட்டோம்னா கடவுளோட ஐக்கியமாயிரும். ஸோ அது பண்ணும். ஸோ எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க, எல்லாமே பர்ஃபெக்ட். பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் தரலாம், பெற்றோர்கள் விலகி கொண்டால் டைவர்ஸ் ஆகாது. அவங்க கோபமாக இருக்கும்போது விவாதம் பண்ணாமல் இருக்க வேண்டும். அமைதியான பிறகு நம் தரப்பு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்ட், எல்லாமே கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மேரேஜில் வந்து டைவர்ஸ் மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் சார், ஓகே, கரெக்ட், எல்லாமே தப்பு இல்லை, ரைட், எல்லாமே கரெக்ட், பர்ஃபெக்ட். இதை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக பேசுவோம். இந்த மேரேஜ் லைஃப்பை பற்றி பேசும்போது நம்ம இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சப்ஜெக்ட், நிறைய விஷயங்கள். நம்ம கர்ம எனர்ஜி ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்து யாரும் டைவர்ஸ்னாலே அதை வந்து ஒரு நினைக்கக்கூடாத ஒரு விஷயம். நம்ம மைண்ட் அது தாட்டே வரக்கூடாது. அப்படி டைவர்ஸ் வேர்டே மனசில் வரக்கூடாது. அப்பேற்பட்ட பக்குவப்பட்டவர்களாக மாறணும். அப்படி கேட்கறதே பாவம். அந்த வார்த்தை காதுல கேட்கறதே பாவம். அந்த வாயில பேசுறதே பாவம்ன்ற அளவுக்கு நாம் வந்து பூர்த்தி ஆகணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் வந்து ஒரு ஊக்கமோ ஆக்கமோ எனர்ஜியோ கொடுக்கக்கூடாது. அந்த டைவர்ஸ் இல்லாத நம்ம பழைய முன்னோர்கள் எப்படி ஒற்றுமையா ஆனந்தமா சந்தோஷமாக வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம கொண்டு வரணும்னு ஒரு நம்ம சபதம் எடுப்போம். நம்மளால முடியும், கொண்டு வரலாம். தேவை மனமாற்றம் தான். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு கண்டிஷன் போடணும். இப்போ கல்யாணம் டைவர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பொண்ணு வீட்டார் என்ன பண்ணணும்னா, மாப்பிள்ளை வீட்டார் இவங்க பொண்ணு வீட்டார் என்ன பண்ணணும்னா, மாப்பிள்ளை வீட்டார் கல்யாணம் செலவு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் போடணும். மாப்பிள்ளை வீட்டார் வந்து என்ன பண்ணணும், பொண்ணு வீட்டார் செலவு பண்ணியிருப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு, அந்த பணத்தை இவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு கண்டிஷன் போடணும். சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்கார் பண்ண செலவை பொண்ணு வீட்டுக்கார் கொடுக்கணும், பொண்ணு வீட்டுக்கார் பண்ண செலவை மாப்பிள்ளை வீட்டுக்கார் கொடுக்கணும். சரியா? அப்புறம் யார் யாருக்கெல்லாம் மொய் வாங்கினாங்களோ அத்தனை பேருக்கு மொய் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனா இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? டைவர்ஸ் வருமா? பேட் ஆட். கரெக்டா? சரியா? நடைமுறையில் சாத்தியம் இல்லை தான். ஆனா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. டைவர்ஸ்னா உன்ன டைவர்ஸ், அப்போ மாப்பிள்ளார் பண்ண செலவு பண்ண அமௌண்ட் என்னவோ பொண்ணுட்டார் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். பொண்ணுட்டார் என்ன செலவு பண்ணாங்களோ அதை மாப்பிள்ளார் ரிட்டர்ன் கொடுக்கணும். ரெண்டு பேரும் பொண்ணுட்டாரும் சரி மாப்பிள்ளாரும் சரி, யாரெல்லாம் மொய் வாங்கினாங்களோ யாரெல்லாம் மொய் கொடு எல்லாருக்கும் அந்த மொய் லிஸ்ட் எடுத்து எல்லாரும் ரிட்டர்ன் கொடுக்கணும். எல்லாரும் ரிட்டர்ன் கொடுக்கணும். நகையை ரிட்டர்ன் கொடு, பொருளை ரிட்டர்ன் கொடு, பணத்தை ரிட்டர்ன் கொடு, எல்லாரும் ரிட்டர்ன் கொடுத்து டைவர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. டைவர்ஸ் ஒன்று கூட வராது. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம்ப்பா, ரிட்டர்னாக கொடுக்க முடியாப்பான்னு வரும். இப்படி நடைமுறையில் வருமா? கற்பனை பண்ணிக்குவோம். ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். நடைமுறை சாத்தியம் இல்லை, பட் ஒரு கற்பனை பண்ணிக்குவோம்.
மாப்பிள்ளை விட்டார் பொண்ணு விட்டார் செலவு கொடுக்கணும், பொண்ணு விட்டார் மாப்பிள்ளார் கார்டு செலவு கொடுக்கணும். மொய் வாங்கணும், பொண்ணு விட்டாரும் சரி மாப்பிள்ளாரும் சரி. யார் யாருக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கினாங்களோ அந்தந்த கிஃப்ட் அப்படி எப்படி ரிட்டர்ன் பண்ணணும். நகையா நகை, பணமா பணம், எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும். இப்படி பண்ண சொல்லி பாருங்க. டைவர்ஸ் ஒன்று வருதா பாருங்க, எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்குவாங்க, எல்லாம் வித்ட்ரா பண்ணி இப்படி பண்ணுவோம். சரியா? ஓகே. தென் இன்னைக்கு இடைக்காட சித்தர் இன்னைக்கு அவதரித்த நாள். இன்னைக்கு இடைக்காட சித்தர் பிறந்த நாள். அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவோம். நமக்கு அவங்கள வாழ்த்தெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது. அரசியல்வாதிகள் போடுவாங்க இல்லையா, வாழ்த்த வயதில்லை, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லையா, அதை மாதிரி நாம சொல்லணும். அவங்களெல்லாம் வாழ்த்தத்துக்கு நம்ம அந்த குவாலிஃபைடான பர்சன்ஸ் இல்லை. பட் ஆனால் இடைக்காட சித்தர் இன்னைக்கு பூமியில் அவதாரம் எடுத்த இன்னைக்கு பிறந்த நாள். அந்த இடைக்காட சித்தரை நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம். அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வகுப்பை முடிப்போம். நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். அப்போ எப்படி வேண்டணும் அப்படின்னா, ஐயா இடைக்காட சித்தர் அவர்களே, எல்லாருமே வேண்டுங்க இதே மாதிரி. ஐயா இடைக்காட சித்தர் அவர்களே, உங்களை அன்புடன் வணங்குகின்றோம். நாங்கள் அனைவரும் எந்த தவறு செய்திருந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எந்த பாவங்களை செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து, நாங்கள் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ எங்களை ஆசீர்வதித்து ஆனந்தமயமான இறைநிலை அடைய எங்களை ஆசீர்வதிப்பார்களாக. ஐயா இடைக்காடர் ஐயா, எங்களை வாழ்த்துங்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு மனசார கை கூப்பி மனசை நினைச்சாலே போதும். அவளோட பிளஸிங் நமக்கு எல்லாருக்குமே வந்து. ஸோ இதை மனசை நினைச்சு ப்ரே பண்ணுங்க, அவ்வளவுதான். அவர் அருவமாக இருந்தாலும் திருவண்ணாமலையிலிருந்து அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே வந்திருக்கு. ப்ளஸ் இதை யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் இடைக்காடர் சித்தனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எல்லாருக்குமே வரும். இது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை, பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் இடைக்காட சித்தர்களுக்கும் நன்றி கூறுவோம். நன்றி நன்றி நன்றி. தென் நம்ம இந்த கிளாஸ் இதோட முடிச்சுப்போம். திருப்பி நம்ம நாளை மீண்டும் சந்திப்போம். சரியா? நன்றி, வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.
நன்றி. நன்றிங்க. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா.